யா உலகெங்கிருந்தும் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். ரோபோடெக் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட பேர் சீனிவாசன். இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் இன்னைக்கு நான் தான். எதுவும் நான் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரோபோடெக் நிறுவனத்திற்கு. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காயினை பற்றி வாங்கிக்கோங்க, நாங்கள் காயின் வந்து விற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அதே மாதிரி பார்த்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் நாங்கள் சொல்ல போகிறதும் கிடையாது. லெஃப்ட்ல ஆள் சேருங்க, ரைட்ல ஆள் சேருங்க அப்படின்ற சொல்ல போகிற நிகழ்ச்சியும் இது கிடையாது. வேற என்ன சார் இது அப்படின்னாக்கா, இது முழுக்க முழுக்க ஒரு கிரிப்டோ பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டுமே தான். ஏன்னா எனக்கு கிரிப்டோ பற்றி எதுவுமே தெரியாது சார், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கிரிப்டோ பற்றி வந்து அடுத்த ஒரு என்னை தொடர்ந்து அடுத்த ஒரு 60 நிமிஷம் யாரெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கிரிப்டோ பற்றி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்த டே ஃபுல்லாக வந்து நிறைய டேட்டா பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டேட்டா பேக்கில் வந்து உங்களுக்கு காலியாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வந்து கண்டினியூவாக இருக்கிறது டேட்டா பேக் ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் வந்து இருக்கான கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பென் எடுத்து வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கடைசியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கமே. ஓகே, நம்ம இந்த அஜெண்டா நிகழ்ச்சி நிரலுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கோட அஜெண்டா என்ன அப்படின்னாக்கா, கிரிப்டோ கரன்சி எங்க உருவானது, கிரிப்டோ கரன்சி எந்த வகையில நமக்கு பயன்படுகிறது, கிரிப்டோ கரன்சி எங்க வாங்குறது எங்க விற்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு காயினை பற்றியும் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைனிங்னா என்ன, ஹோல்டிங்னா என்ன, ட்ரேடிங் ஹால்விங் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரிப்டோ சந்தையில நுழையிறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்ற பத்தியும் நம்ம வந்து ஃபுல்லா இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? எங்களுடைய அபிஷியல் அத்தாரிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரோபோடெக் எஜுகேஷனல் பிரைவேட் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, சென்னையில ஜவஹர்லால் நேரு ஸ்ட்ரீட்ல 100 ஃபீட் ரோட்ல இருக்கு, அரும்பாக்கத்துல. இந்த அட்ரஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க நேரடியாக வந்து கூட எங்களை தொடர்பு பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கும். ரெண்டாவது, எங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலத்தில் இருக்கு. அப்கமிங் ஆபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரியில் வந்து ஆபீஸ் வரப்போகுதுன்றது உங்களுக்கு நாங்க இதுல தெரியப்படுத்திக்கிறோம். அது இல்லாம பார்த்தா எங்களுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம். ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் என்றது உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம், தெரியப்படுத்திக்கிறோம். இந்த ரோபோடெக் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்றது கிடையாது. எங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களே தான் நம்ம இந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க பார்க்க போறோம். இவங்கள வழிகாட்டுதல் படி தான் நமக்கு வந்து ரோபோடெக் நிறுவனம் வந்து தங்குதடையிட்டு அழகா நம்ம 2000 கிட்ட இருந்து வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அது இல்லாம இந்த ரோபோடெக் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பட்ட ஒரு நிறுவனங்க அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அண்ட் ஆல்சோ பர்மனன்ட் பேன் கார்டோட வந்து நம்ம இருக்கிறோம். பேன் கார்டு வந்து பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நிறுவனம் பாத்தீங்கன்னா நம்மள உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்ம வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ல நம்மளுடைய நேம் அண்ட் லோகோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். நம்மளை தவிர எனக்கு யாரும் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பெரிய ஒரு அறம் சார்ந்த வெளிப்பட தனிமை நம்ம விஷயம் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ட்ரைனிங் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்து நமக்கு ஐஎஸ்ஓ 9001 2015 கியூஎம்எஸ் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்ற நேரத்தில் செஞ்சிருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் நம்ம நிறைய பேர் முன்னாடி பார்த்தா எல்யூ பேஜில் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐயில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறது ட்ரைனிங் எல்லாம் பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். எங்களை நீங்கள் எப்படி நீங்கள் தொடர்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்கிற வெப்சைட் மூலமாக நாங்கள் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா நீங்கள் எங்களை ஈஸியாக வந்து தொடர்புகள் எல்லாம்ன்றதும் உங்களுக்கு நான் வந்து இதில் தெரியப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய விஷன் அண்ட் மிஷன், எந்த ஒரு கம்பெனிக்கும் விஷன் மிஷன் இல்லாம எந்த கம்பெனி இருக்காது. எங்களுடைய விஷன் பாத்தீங்கன்னா இங்க 2024 கூட ஒரு 24க்குள்ள ஒரு 1 மில்லியன் ட்ரேடர் உருவாக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய விஷன். எப்படிங்க அப்படின்னா அந்த மிஷன் பாத்தீங்க அப்படின்னா த்ரூ வெப்சைட் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நாங்க கொடுக்குறோம். லைவ் வெபினார், லைவ் செமினார் நடத்துறோம். ஸோ 1லிருந்து 10 வரையும் யார் தெரிஞ்சிருந்தால் போலும் அவங்களை வந்து சிறந்த ட்ரேடரா உருவாக்கும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜூலை 28 பாத்தீங்க அப்படின்னாக்கா நாங்க லைவ் வெபினாரும் லைவ் செமினாரும் கண்டக்ட் பண்ணோம். எங்க கண்டக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம
நம்ம சென்னையில ட்ரேட் சென்டர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து கிரிப்டோ அப்படின்ற ஒரு நிறுவனம் நாங்க தான் உள்ள என்ட்ரானது வெரி ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து நாங்க பெருமையா தெரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு 3 lakhs வேல்யூ உள்ள ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு ட்ரேட் எப்படி பண்றதுன்ற வேல்யூ நாங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆபீஸ் எங்களுடைய டெய்லி ப்ரோக்ராம் என்ன அப்படின்னாக்க எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மார்னிங் 8:30 to 9:30 அண்ட் ஈவினிங் 6 to 7 அப்படின்றது ஆன்லைன் ஆப்ஸ் ரெகுலரா கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சலுகைகள் அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து நிறைய வந்து ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. முதல் ரெவல்யூஷன் என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன் நடந்துச்சு, விவசாயம் பிடிச்சி 1980. அந்த டைமில் பார்த்தா விவசாயம் வளர்ந்துச்சு அப்படின்னு தெரியல. அது சார்ந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் தொழில்களும் உர உற்பத்தியாளர் தொழில்கள் வந்து வளர்ந்தாங்க அப்படின்ற நிஜம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1990 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெட்ரோல் எலிவேஷன் நடந்துச்சு. அதுல பெட்ரோலியம் பங்கு எல்லாமே வளர்ந்தாங்க அப்படின்னாக்கா அதை சார்ந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டும் சரி மற்ற பங்குகளும் சரி நிறைய பேர் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 2000 பார்த்தா ஐடி ரெவல்யூஷன், ஐடி வந்து ரொம்ப பீக்ல இருந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து எல்லா துறையும் வளர்ந்தாங்க அப்படின்னா அதை சார்ந்த பிற தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னேற்றம் அடைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். பட் இப்ப நடக்கிற தொழில் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாருங்க இப்போது நிறைய விஷயங்கள் ஒரு பேடிஎம் ஆகட்டும், ஒரு போன்பே ஆகட்டும், ஒரு ஜிபே இருக்கட்டும், இந்த டிஸ்னி ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஒரு திரையரங்கமோ வெப்சைட்டோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஜிட்டல் மூலமா வந்து மிகப்பெரிய சாம்பிராயத்தை உண்டாக்குறாங்க. அதே மாதிரிதான் ஓலா ஆகட்டும், ஊப்பர் ஆகட்டும், ஓயா ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா நிறுவனமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்திக்கிட்டு இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு அசுர வளர்ச்சி அடைகிறாங்கன்றதுதான் மிக முக்கியமான விஷயமா இதுல நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஜிட்டலா வந்து நம்ம நிறைய வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்க வரும். இது வந்து நம்ம இதை தொடர்ந்து நம்ம இப்ப பார்க்க போது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கரன்சி வந்து நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இனிஷியலா கரன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பார்டர் சிஸ்டமா இருந்துச்சு. பண்டமாற்றைன்னு சொல்லுவாங்க, பொருள் கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பண்டமாற்றை முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்து நம்மளுடைய கரன்சி வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெட்டல் காயின்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேப்பர் கரன்சி வந்து சைனா மூலமா இந்த பேப்பர் கரன்சி வந்து நமக்கு வந்துச்சு. இப்போ நமக்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்ற ஃபீல்டு வந்து உள்ள என்ட்ரா இருக்கு. அடுத்த 110 வருஷம் இதை ஆள போகுதுன்றதா இது உண்மை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கல அப்படின்னாக்கா நம்ம இல்லாம போயிடும் வந்து உலகத்தில்ன்றது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய தொழிற்சாலை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாம அவங்களுடைய இழப்பை இழந்திருக்கான்றது உண்மை. நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சிலபஸ் 12th தமிழ்நாடு சிலபஸ்ல வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்லயே வந்து நமக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கவர்மெண்ட் இருந்து புரிஞ்சு இதை ஃபுல்லா அங்கீகாரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சேம் கூகுள்ல நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி வணிகம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். அந்த சேம் பாத்தீங்கன்னாக்க நம்மள அண்டை நாடான ஸ்ரீலங்கால கூட போய் பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய இடத்துல மால்ல வந்து நிறைய நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்துறாங்க. பயன்பாட்டுக்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்றதும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேருக்கு இன்னுமே ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு. இந்த வீடியோல பாருங்க, சாரி இந்த படத்துல பாருங்க, ஒரு யானை இருக்கு. பட் இந்த யானை வந்து வெளியிலிருந்து பார்க்காம உள்ள நேரா போய் பார்க்கும்போது மேல ஒரு ஆள் காதை போய் பார்க்கும்போது ஒரு ஃபேன் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவாரு. அது தும்பிக்கையை பார்க்கும்போது இது ஒரு பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. அதே போய் இதனுடைய உடம்பை பார்க்கறது ஒரு சுவர் மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. இது வந்து ஒரு வாழை பார்க்கும்போது ஒரு கயிறு மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் கிரிப்டோ பத்தி ஒரு புரிதல் இருக்கு. புரிதல் வந்து ராங்கா இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும் போது எஸ் இது யானை அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி தான் வந்து கிரிப்டோ கரன்சியும். இப்ப பாருங்க இதுல ஒரு வியூ பாருங்க, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. இந்த மாதிரி புரிதல் தான் மக்கள் இடத்துல இருக்கு. இந்த பக்கம் ஒரு சிங்கம் பாருங்க, அது குட்டியே அழகா ஃபர்ஸ்ட் வியூல வந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அதே இன்னொரு வியூல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை கடிக்கிற மாதிரி கடிச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி அதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியை பத்தி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இந்த புரிதல் வந்து மக்களுக்கு கண்டிப்பா வேணும். கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த பல தலைமுறைக்கு வந்து யூஸ் ஆகுறது நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ இதை பத்தி விழிப்புணர்ச்சி நிறைய பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக மட்டுமே நாங்க வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னாக்கா யாரும் எந்த இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது, அவங்க பணம் அக்கௌண்ட்ல வச்சே பண்ணுறதுக்காக வந்து சொல்லணும். சரி இதை பத்தி யாருங்க இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னாக்கா இதை பத்தி சொல்றதுக்காக எக்ஸலண்டா ஒரு மென்டரை வந்து நான் ரிசீவ் பண்ண போறேன். யார் அப்படின்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவர், தந்தை இந்திய நாட்டை சேர்ந்தவர், தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் லாலப்பேட்டையில் ஒரு கிராமத்துல பிறந்தாரு.
பட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்புக்காக சென்னை வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க பள்ளி படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 40வது வயசுல வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு சாலை கிராமத்தில் ஒரு வீடு வாங்கி 2 கார் வாங்கி வந்து ஒரு செட்டில் ஆனாரு. பட் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட்ன்ற மாதிரி இந்த கோவிட் வந்து மிகப்பெரிய ஒரு லாக் ஆயிட்டு ஒரு 47 லட்சத்தில் வந்து தத்தளிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் ஒரு மென்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எம்எஸ்எம்இல பிளாக் செயின் ப்ரொஃபஷனலா கோர்ஸ்ல முடிச்ச மிகச்சிறந்த ஒரு ட்ரேடர். ஓகேங்களா? இந்த தொழில் மூலமா பாத்தீங்கன்னா யாருக்கும் பணமும் கொடுக்காம பணமும் வாங்காமல ரோபோட்ரிக் ட்ரேடிங்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக உள்ளாரு. இந்த ரோபோட்ரிக் ட்ரேடிங்ல வந்து வேர்ல்டுல நம்பர் 1 மென்டரா அவர் இருக்காரு. தற்போது வந்து அவர் ட்ரேடிங்ல வந்து ட்ரேடிங் பண்றது மூலமா வந்து பார்த்தோம், ட்ரேடிங் சொல்லி கொடுக்கறது மூலம் பார்த்தாங்க பாத்தீங்களா, மாசம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 lakhs வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2000 ட்ரேடருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சிறந்த வழிகாட்டியா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 7000 ஸ்டூடெண்ட் மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது பயிற்சியாளராக எங்களுக்கு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்களுடைய ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் மேனேஜிங் டைரக்டர் ஃபவுண்டர் மிஸ்டர் செல்வ அன்புராஜ் சார் தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்க இன்வைட் பண்ண போறோம். இதே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஹாலா இருந்துச்சுன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கையை கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ண போறோம். பட் இது ஒரு டிஜிட்டல் மீடியான்றதுல அவருக்கு நான் ஒரு ஹார்டின் கொடுத்து நாங்க இன்வைட் பண்ண போறோம். நீங்களும் உங்களை புரிதல் உங்களை ஹார்டின் கொடுத்து நீங்க இன்வைட் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் செல்வ அன்புராஜ் சார் ஆன் த ஸ்கிரீன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. என்னை ரொம்ப அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபென்டாஸ்டிக்கா வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம ஸ்ரீனிவாசன் சார் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமைங்க. ஸோ இந்த நேரம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது ஒரு மாலை வணக்கம் சொன்னாலும் இது வந்து ஒரு இரவு அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க வந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேடல் இருக்குது, அதனாலதான் நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்க தேடலுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபில்ஃபில் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் டெஃபினட்டா அமையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டாரு. எஸ், நான் அன்புராஜ். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமும் நான் என்னோட பிறந்த ஊரான கரூர் மாவட்டத்துல இருக்க லாலாப்பேட்டையில நான் பிறந்த வீட்டுல இருந்துதான் அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன். அண்ட் ஸோ என்னோட நிலைமை இன்னைக்கு மாறினதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான் காரணம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட வாயிலா என்ன ஆயிடுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எனக்கு ட்ரேடிங் சொல்லி தரதாலும் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், யாருக்கிட்டையும் பணத்தை கொடுக்காம நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு இந்த ப்ரோக்ராம்ல வந்ததுதான். ஸோ அதே மாதிரி நினைப்புல நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றி அடையும். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 100% நீங்க அட்டென்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு இதுல இருந்து நான் போயிடலாம் நினைக்கிறேன். என்னன்னா நம்மளோட பிரின்சிபல் ரொபோட்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மையா யார் இருக்க முடியும்? யார் அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்றாங்களோ அவங்கதான் வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும். சோ அறம்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த தொழில ஒரு நுகர்வோர் வருவாங்கல்ல. நம்ம உணவு தொழில் பண்ணாலும் சரி, உடை தொழில் பண்ணாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் அதோட பணத்துக்கோ உடலுக்கோ உள்ளத்திற்கோ மனத்திற்கோ உயிருக்கோ எந்த விதமான தீங்கு விளைவிக்காத ஒரு தொழில் இருந்துச்சு, அதுதான் அறம் சார்ந்த ஒரு தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறதாலதான் எங்களால வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்க முடியுது. சோ இந்த ப்ரோக்ராம் எதுவுமே ஹைடன் கிடையாது. எதுவுமே இந்த ப்ரோக்ராம்ல ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணு சொல்றது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே இதுக்கப்புறமா உங்களுக்கு மறைச்சு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் நம்ம எதுல வல்லவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் கேட்டுக்கோங்க. ரொபோடெக் வந்து பாத்தீங்கன்னா ஓன் டெக்னிக்கல் டீம் வச்சிருக்கோம். ஸோ இந்த டெக்னிக்கல் டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா வந்து கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்து ஒரு சிக்னல் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அந்த சிக்னல் கொடுக்கறதுல வல்லவர்கள் உலகம் ஃபுல்லா ஒரு 50% பீப்புள் வந்து நம்ம சிக்னல் தான் யூஸ் பண்றாங்க. பணம் கொடுத்தும் யூஸ் பண்றாங்க, ஃப்ரீயாவும் யூஸ் பண்றாங்க. அண்ட் இந்தியாவில கிட்டத்தட்ட வந்து 95% பேர் வந்து நம்மளோட சிக்னல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்தும் யூஸ் பண்றாங்க, ஃப்ரீயாவும் யூஸ் பண்றாங்க. ஸோ அதே வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கும் இந்த ப்ரோக்ராமோட இறுதி வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அண்ட் அடுத்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு கேட்டகரி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எங்ககிட்ட ஏ கேட்டகரி, பி கேட்டகரி அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது. எங்ககிட்ட எல்லாருமே பொதுதான். ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேப்டாப்பே இல்ல, எனக்கு வந்து ஆங்கிலமே தெரியாதுன்றவங்களும் தேடாக்கி இருக்கும். அண்ட் என்கிட்ட பெருசா பணம் கிடையாதுங்க அப்படின்றவங்களை கூட ஏன் ஒரு 4500 ரூபாய் பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூட ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரர் ஆகலாம்னு சொல்லிட்டு காம்பவுண்டிங்கான ஒரு திட்டத்தை சொல்லி கொடுக்குறோம். பொதுவா திட்டம்னால என்னங்க சொல்லுவாங்க? திட்டம்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்மகிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் எப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ன்றது ஃபைனலா ஒன்று சொல்லிக்கிறேன் கேளுங்க. இந்த ப்ரோக்ராம் உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க காசு என்கிட்ட கொடுங்க, நாங்க மாசம் மாசம் வட்டி கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது கிடையாது. நாங்களே ட்ரேடிங் பண்ணி தரோம்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட்ல ஆள் சேருங்க, ரைட்ல ஆள் சேருங்கன்னு சொல்லி எந்த ஒரு திட்டமும் சொல்லக்கூடிய ப்ரோக்ராமும் கிடையாது. நாங்க ஒரு காயினை வச்சிருக்கோம், இந்த காயினை நீங்க வாங்கிக்கங்க, நாங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய எந்த ப்ரோக்ராமும் இது கிடையாது. இது என்ன மாதிரி ப்ரோக்ராம்ங்க? உங்க பணத்தை நீங்க வச்சிருந்து
அறம் சார்ந்து நீங்க இந்த பிசினஸ் பண்ணி நீங்க மிக சிறந்த லெவல்ல வளரலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படி ஒரு 4500 வச்சுட்டு நான் எப்படி சம்பாதிக்க முடியும், 4500 வச்சு நாங்க என்ன சம்பாதிக்க முடியும், அதை வச்சு என் வாழ்க்கை எப்படி முன்னேறும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முன்னேறும். ஐன்ஸ்டின் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பொதுவா பாத்தீங்கன்னா, பணம்னாலே பாத்தீங்கன்னா அது ஒரு கலை. பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை அண்ட் ஒரு கணிதம், ஆர்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. சோ அதை அருமையா அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. காம்பவுண்டிங் பண்ணுங்க அப்படின்றத. நீங்க காம்பவுண்டிங் எதுல பண்ணாலும் அதுல வளரலாம். நீங்க பணத்துல காம்பவுண்டிங் பண்ணா பணம் வளரும், பண்ண முடிஞ்சா. உறவு முறையில காம்பவுண்டிங் பண்ணா உறவு வளரும். அதே நீங்க பணத்தை காம்பவுண்டிங் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க ட்ரேடிங்கை காம்பவுண்டிங் பண்ணீங்கன்னா எல்லாமே வளரும். அதனாலதான் காம்பவுண்டிங் ட்ரேடிங் மெத்தடை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதை எந்த ஒரு உதவியும் இல்லாம நீங்க கூட மேனுவலா செய்யலாம். ஸோ மேனுவலா செய்ய முடியாதவங்களுக்கும் நிறைய சொல்யூஷன் இந்த ப்ரோக்ராம்ல கொடுக்கப்படும். சரி, ரைட், இந்த காம்பவுண்டிங் நான் எதுல செஞ்சாலும் வளருவீங்க. ஆனா ஏன் நான் கிரிப்டோ கரன்சியில செய்யணும், எதனால கிரிப்டோ கரன்சியோட தொழிலை நான் தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கான ஒய் அப்படின்ற ஒரு கேள்வி யாரெல்லாம் மனசுக்குள்ள ஒதுக்குதோ அவங்களாம் வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்கன்னா அர்த்தம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நாளுக்கு நாள் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோக்கும் வேலையில்லா திண்டாட்டம்லாம் வரத்துக்கும் என்ன காரணம், பணமிக்க வரத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற ஒரு மெத்தடாலஜி உலகம் ஃபுல்லா. சோ அது நம்ம கிட்ட இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு வருது, அதுவும் நம்ம கிட்ட கிடையாது. அப்ப ஆனா நம்மளை நம்பி இருக்கிற நம்மளோட ஃபேமிலியோட கடனையும் தீக்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சிந்தனை பண்ணி என்ன பண்றாங்க, மதிப்பு மிக்கக்கூடிய ஒரு பணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. வெளிநாட்டுல போயிட்டு தொழில் தொடங்குறாங்க. இப்ப அன்பராஜ் நான் பாத்தீங்கன்னா 43 வயசு. அப்போ 43 வயசுல 47 லட்சம் ரூபாய் கடன். 47 லட்சம் ரூபாய் கடன்ல என்னால வெளிநாட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியாது. அண்ட் வெளிநாட்டுல போயிட்டு நான் தொழில் தொடங்க முடியுமான்னு ரெண்டுமே முடியாது. அப்ப உள்நாட்டுல இருந்துகிட்டே என்ன பண்ணலாம்னு தான் கிரிப்டோ கரன்சில நம்ம தேர்ந்தெடுத்தோம். நான் நினைச்சது ரைட், இன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஸோ உள்நாட்டுல இருந்துகிட்டு நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உள்நாட்டுல இருந்துட்டு நீங்க வர்த்தகத்தை மூலமா டாலர்ல சம்பாரிச்சீங்கன்னா உங்களோட கடமையும் தீர்க்க முடியும். உடனே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் கூடிய வருகிறது. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தொழிலுக்குள்ள போனாலும் அந்த தொழிலை பத்தின விவரங்கள் நமக்கு தெரியணும். தொழில இன்னைக்கு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தொழில் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. வாழ்றதுக்கான ஒரு தொழில் இருக்கு, வளர்றதுக்கான ஒரு தொழில் இருக்கு. நீங்க வாழ்றதுக்கான தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையை நிறுத்துறீங்களோ அடுத்த நாள் நம்மளால நம்மளோட வீட்டோட சின்ன சின்ன விஷயத்த கூட தீர்க்க முடியாது. அந்த வளர்றதுக்கான ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழில் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அப்புறமும் தலைமுறை உட்கார்ந்து அழகான முறையில நிம்மதியா சாப்பிடும். அப்ப என்ன பண்ணணும், தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தொழிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஜனவரி மாதம் 2009 3ஆம் தேதி பிட்காயின் அப்படின்ற ஒரு காயினை சதோஷி நாகமோட்டோ என்பவர் பிளாக் செயின் டெக்னாலஜில படைச்சார். இதை படைச்சோன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சதோஷி நாகமோட்டோனா யாருமே தெரியாது, எந்த நாடு தெரியாது, இவர் குரூப்பா ஆனா பேட்டான்னு கூட தெரியாது, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சி எப்படி வேல்யூ இருக்கும் ஃபியூச்சர்ல. அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாம தடை வச்சாங்க. அதுக்கப்புறம் அதே தடையை யூஎஸ் கவர்மெண்ட் நீக்கினாங்க, இந்தியா நீக்கினாங்க. அதுல யாரெல்லாம் பயணிச்சாங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரன். சோ இது நமக்கு எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 எல் சரோடா அப்படின்ற ஒரு நாடு தான் என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் நான் அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இனிமே நான் அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ண மாட்டேன், கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்பதான் இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சாங்க, அன்பராஜ் முதல் கொண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தி வெற்றி பெற்று அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் நெவிபியா அப்படின்ற நாடும் அதே ஃபாலோ பண்ணாங்க, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன்ற நாடும் அதே ஃபாலோ பண்ணாங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, ஃபேஸ்புக், நிறைய நிறுவனங்கள் இந்த கிரிப்டோட பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கிரிப்டோட தொழில நானும் வந்ததோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கேன். இன்னமும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கவங்க அந்த அந்த தொழில முன்னேறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இப்ப கூட ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹிஸ்டரியை நான் சொல்றேன். ஏன் அப்படி ஒரு நாடே ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்மலா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பணம் வீக்கம் வரத்துக்கும் அதுக்கப்புறம் கள்ள நோட் அடிக்கிற மாதிரி இங்க பண்ண முடியாது. என்ன காரணம்னா 21 மில்லியன் தான் இருக்கு, 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்கு. சோ அதை நீட்டிக்க முடியாது. அதுவும் மக்கள் பயன்படுத்த எப்படி தண்ணி தேவைப்படும் போது குடிக்க தண்ணி ஊத்து வருதோ, எப்படி பெட்ரோல் டீசல் போட வந்துகிட்டே இருக்கும், தங்கம் யூஸ் பண்ண தங்கத்தை சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுக்கிறாங்களோ, அதே மாதிரியே பிட்காயினை யூஸ் பண்ண அது கொஞ்சமா வெளியே வரக்கூடிய ஒரு ப்ராசஸிங், மைனிங் ப்ராசஸ். அதை பத்தி இந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த அடுத்து பாத்தீங்கன்னா கள்ள நோட் அடிக்க முடியாது. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கிறதால கள்ள நோட் அடிக்க முடியாது. பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட மொபைல் நம்பரை ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ, அது 0ல இருந்து 9 முன்ன பண்ண போட்டு பார்த்தா 10,000 நோட்டி போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சாங்க.
ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஒரு ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த பிளாக் செயின் அப்படி கிடையாது. 800 கோடி தடவை போட்டு உள்ள போய் பார்த்தா கூட எதையுமே எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு 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 ப்ரோக்ராம். அதனாலதான் பிளாக் செயின் டெக்னாலஜி, அதனாலதான் எல்லாருமே அதை விரும்புறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றதுக்காக இந்த கரன்சியை வாங்கினது போக இன்னைக்கு பேமெண்டோட ஒரு ஆப்ஷனாவே இன்னைக்கு வந்து கிரிப்டோ கரன்சி மாறி இருக்கிறது ஒரு தனித்துவம் சிறப்பான விஷயம். ஏன் ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையோ எந்த ஒரு தனியார் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலையும் கிடையாது. எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலையும் தனியார் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலும் கிடையாதால அந்த வருமானங்கள் எல்லாமே நமக்கு வரதா இருக்கு. அப்புறம் சீப்பா ஃபாஸ்டா இன்டர்நெட் இருந்தா போதும் அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு இருக்குது அப்படின்றது அது தனி சிறப்பு. அதனாலதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம், இன்டர்நெட் வந்தோன்னா இதுதான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அதை விட வேகமா வந்து கிரிப்டோ கரன்சி புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கான சாட் தான். சோ இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைத்த 20 நாடுகள் சேர்ந்த ஒரு மாநாடு நடத்தினாங்க. G20 மாநாடு இந்தியாவில நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் ஒரு முடிவு எடுத்தாங்க, கிரிப்டோ கரன்சி வேணும். அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒழுங்குமுறைப்படுத்தணுன்றதுக்காக ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்க. IMF FSB அப்படின்ற ஒரு 2 அமைப்பு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெட்வொர்க்லாம் இருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ட்ராய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி கமாடிட்டிக்குலாம் சிபி. ஸோ இந்த மாதிரியான இன்சூரன்ஸுக்கான ஒரு அமைப்பு, எல்லாத்துக்கான ஒரு கோசி கவர்மெண்ட் இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்வாங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லா இந்த சட்டத்திட்டத்தை வகுக்கிறதுக்குன்னு IMF FSBன்ற ஒரு சட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க, அனுமதி கொடுத்திருக்காங்கன்றது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன மாசம் வந்து லாஸ் ஏஞ்சல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல இந்த கிரிப்டோ பேமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இது. ஸோ டெலிகிராம் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ டெலிகிராம் வந்து நார்மலா நம்மளோட கம்யூனிகேஷன் ஆப் தான். ஆனா அது உள்ளே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிட்காயினை கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம் வைக்கலான்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. அதே முயற்சியிலே வாட்ஸ்அப் நிறுவனம் வந்துட்டு சோதனை முன்னோட்டத்துக்கான ஒரு செய்தி வெளிவந்துட்டு இருக்கு. அதை தாண்டி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு முன்னணியான ஒரு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஜிபே போன்பே இல்லாதவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்க ஜிபே போன்பே யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பியிருப்பீங்களா? இல்லை. இதே சொல்றேன், 5 வருடத்துக்கு அப்புறம் சொல்லுவீங்க. வேலட் ஆஃப் சதோஷி அப்படின்ற ஒரு வேலட்டை எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. உலகத்திலேயே லைட்னிங் வேலட் என்ன தெரியுங்களா, மின்னல் வேகத்துல வந்துட்டு ஒரு பேமெண்ட் ஆப்ஷனா வந்து செலுத்தக்கூடிய வண்ணம் இந்த ஆப்பை வந்துட்டு யார் வடிவமைச்சிருக்காங்க? மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு முன்னணி நிறுவனம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது இப்பவே ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் இருக்குது, அவைலபிளா இருக்கு. ஃபியூச்சர்ல எல்லாமே யூஸ் பண்ண போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிட்காயினை பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 லட்சம் 90 லட்சம் வருதுங்க, நான் எப்படி இதை வச்சு எப்படி பிட்காயின் நம்ம மாற்ற முடியும்? இப்போ ஒரு 100 ரூபா நோட்டு உள்ள 1 ரூபா நோட்டு 50 ரூபா அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிட்காயின்குள்ள 10 கோடி சதோஷி தான் ஒரு பிட்காயின். ஸோ அதனால சதோஷினா என்னன்னா, சதோஷி நாக்கமோட்டோ இருக்காரு இல்லையா, அதை படைத்தவர் அவரோட பேர்ல வச்சிருக்காங்க கிரெடிட்காக. அண்ட் பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பத்தி சொல்றேன். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் அனுப்புறதுக்கு ஏதோ ஒரு கம்பெனி நாடுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் பேபால். பணம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்ணணும், அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு POUSDன்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி. ஏன்னா இதுக்கு தாண்டி வந்து பணம் தாண்டின பிசினஸ் அப்டேட் ஆகணும் இல்லையா. இப்ப பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அடுத்தடுத்த ஒரு நிறுவனம் வந்து அப்டேட் பண்ணிட்டே போயிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களோட லெவல் அப்டேட் பண்ணிட்டு இந்த பிட்காயின் அட்ரஸை வந்து பாத்தீங்கன்னா இதை மாடிஃபை பண்ணிருக்கிறது சிறப்பான ஒரு அம்சம். அதனாலதான் இன்ஃபிளேஷனை தாண்டி டிஃப்ளேஷன் வருதுன்றது புரிஞ்சுட்டாங்க அத்தனை நிறுவனம். ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கணும். கடைசியா அவனு சொல்றேன், இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஒரு பணம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு கிரவுண்ட் வாங்க முடியும். ஆனா வாங்காம அந்த பேங்க்ல வச்சுட்டு அடுத்த வருஷம் இதே நேரத்துல போயிட்டு அந்த 1 லட்ச ரூபாய் போட்டு வாங்க முடியுமான்னு வாங்க முடியாது. லேண்டோட விலை ஏறதான் செய்யும் நினைச்சீங்கன்னா, கோல்டோட விலை ஏறதான் செய்யும் நினைச்சீங்கன்னா, ஒரு கட்டை ஒரு ஸ்டூலு எதை வாங்கினாலும் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அதே பொருளை அதே குவான்டிட்டி வாங்க முடியாது. அது காரணம் என்னன்னா, அதான் பணம் விற்கும். நீங்க நினைப்பீங்க அது விலைவாசி ஏற்றம் தானே, கிடையாது. அப்ப விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தோட மதிப்பை ஏறிட்டு இருக்கணும் இல்லையா, ஏறது இல்லை. இது நீங்க ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம், டிஃப்ளேஷன் என்னன்னு. ஒரு நோட் பேனா எடுத்துக்கங்க, 2021 தங்கத்தோட விலை எவ்வளோ எழுதிக்குங்க. நீங்க இருக்கிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் ஒரு கிரவுண்டோட விலை எவ்வளோன்னு எழுதிக்குங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சிட்டியில ஒரு கிரவுண்டோட விலை எவ்வளோன்னு எழுதிக்குங்க. இன்னைக்கு பிட்காயினோட விலை எவ்வளோன்னு எழுதிக்குங்க. 2012 பிட்காயினோட விலை என்னன்னு எழுதி பாருங்க. அமேசிங், அற்புதமான வளர்ச்சி, லட்சக்கணக்கான மடங்கு வளர்ந்துருக்கிறது இன்னைக்கு பிட்காயின் தான். இன்ஃபேக்ட் 2012 நம்ம எல்லாம் போய் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம், ஒரு போண்டா, ஒரு சமோசா, இல்லை ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுருப்போம். அன்னைக்கு அதை சாப்பிடல அப்படின்னு மறந்துட்டு இன்னைக்கு பிட்காயினை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன். நானும் தான். தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையா ஈடுபடணுன்றதால தான் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி பின்னாடியும், வெர்ச்சுவல் கரன்சி பின்னாடியும், ஆன்லைன் கரன்சி பின்னாடியும், மெய்நிகர் நாணயத்தின் படி போறோம்.
இதுக்கு மக்கள் தான் போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏத்துக்கிட்டாங்களே, கவர்மெண்டே ஏத்துக்கிட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சிக்கு எப்படி வேல்யூ இருக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லா டிஜிட்டல் கரன்சி உருவாக்கி இருக்காங்க. இந்தியா டிஜிட்டல் ருப்பி உருவாக்கியிருக்காங்க. இது தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. டெக்னாலஜி எனக்கு புரியவே இல்லை, பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொன்னாங்க இல்லையா? எதுல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில. ஏன்? கள்ள நோட்டு அடிக்க முடியாதுன்னா. இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு 2 வேறுபாடு இருக்கும். இதுவும் டிஜிட்டல் கரன்சி தான், கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் கரன்சி தான், எதுவுமே தொட்டு பார்க்க முடியாத கரன்சி தான். ஆனால் கவர்மெண்ட் கொடுத்திருக்க அந்த கரன்சி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கரன்சி. கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஓனர்னு சொல்லுவாங்க, உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கரன்சி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கிற பின்னாடி இருக்கிற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் சொந்தமானது இல்லைங்க. இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல மட்டும் தான் வரும். இப்ப எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? இப்ப நம்ம வீட்டுல ஒரு டிவி ஒன்னா கூட யூஸ் பண்றோம், சிசிடிவி கேமரா யூஸ் பண்றோம். காமன் ஆயிடுச்சு இல்ல, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம்ல. ஒரு கார்ல வந்து கனெக்ட் பண்றோம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேங்க்குங்க சிங்கப்பூர்ல வந்து ஒரு பேங்க் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய டூரிசம் கண்ட்ரி இல்லையா? ரொம்ப கரப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம நம்மளோட கவர்மெண்ட் மட்டும் இல்லாம எல்லா கவர்மெண்ட் அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமா கவர்மெண்டோட சிஸ்டத்தெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா எதையும் யாரும் ஹேக் பண்ண முடியாது. ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அந்த ரெக்கார்ட்ஸ் தொலைஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கும்ன்றதுக்கான முயற்சியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஏன்னா அதுதான் வந்து சேஃபஸ்டான ஒரு டெக்னாலஜி. நாங்க என்ன சொல்றோம், ஹைலி ரெக்கமெண்ட். உங்க பசங்க ஏதாவது படிக்க வைக்கணும் ஃபியூச்சருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி படிக்க வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் அதுல இயங்கிக்கிட்டு இருக்கிறதால இன்னைக்கு பிட்காயினோட அந்த வருமானம் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் கம்பேர் பண்ணும் போதும் இந்திய நாட்டிலையும் 150% உள்ளூர்ல இருக்கக்கூடிய வர்த்தகத்தை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய சொத்தோட மதிப்புன்னா அது கோல்டு தான். 14.81 ட்ரில்லியன் சொல்றாங்க. அண்ட் அது 1வது இடத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2,10,00,000 பிட்காயின் வெளியிலே வரல, எல்லாமே வெளியில வரல. 2140 வருஷம். ஆனா அதுக்குள்ளேயே பிட்காயின் வந்து 6வது இடத்துல வந்துருச்சு சொத்தோட மதிப்பு. இன்னும் எல்லாம் வெளியில வந்துச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்க எந்த லெவல்ல வரும் அப்படின்றது யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே வந்துட்டு அந்த பிட்காயினோட சொத்தோட மதிப்புக்கு கீழே தான் இருக்கு அப்படின்றது பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து புரியாது. இது என்ன இது பின்னாடி என்ன வர்த்தகம் ஏன்னா எனக்கும் புரியாது. எப்படி ஏறுது ஒரு பிட்காயினோட விலை, எப்படி ஏறுதுங்க, எப்படிங்க இறங்குதுங்க, இது புரியாது. அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, வாங்குறதையும் விற்கிறதையும் பொறுத்து தான் விலை ஏற்றம். அதான் ஓப்பன் மார்க்கெட். இதெல்லாம் ஒரு பங்கு சந்தையில நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம மக்களுக்கு பங்கு சந்தைனாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கேம்பிளிங்ன்ற மாதிரியான ஒரு வெள்ளோட்டங்கள் நிறைய பேருக்கு இருக்குது, ஒரு எண்ண ஓட்டங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படிலாம் இல்ல. சோ பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ண போனாங்க, பேங்கோட லோன் வாங்கி மட்டும் நடத்த மாட்டாங்க. அந்த நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா பொதுமயமாக்கிடுவாங்க, பப்ளிக் லிமிடெட் ஆக்கிடுவாங்க. அந்த பப்ளிக் லிமிடெட்ல இருக்கக்கூடிய யார் வேணா ஷேர்ஸை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு யூஎஸ் மார்க்கெட்லயோ இல்ல வந்துட்டு மும்பை மார்க்கெட்லயோ எந்த நாட்டில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்லயோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. தான் கம்பெனி என்ன செய்ய போறோம், தன் கம்பெனியோட வளர்ச்சினா என்ன அப்படின்றது ஒரு ஓப்பன் ஆடிட்டிங் இருக்கும். ஓப்பன் ஆடிட்டிங்னா வெளிப்படைத்தன்மையா நீங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையா தெரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியில என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. நம்ம உடனே ஒரு கம்பெனியோட வாங்குறதுனால நம்ம இந்த ரேஸ் குதிரையில வைக்கிறோம், அது கேம்பிளிங். புரிஞ்சுங்க, கேம்பிளிங் வேற, ட்ரேடிங் வேற. நம்ம மக்கள் அதான் தவறான கண்ணோட்டம் இருக்குது. சோ இது வந்து வளரும், இந்த கம்பெனி வளரும் அப்படின்றதால என்ன பண்றாங்க, நீங்க எப்படி உங்க பசங்க படிக்க வச்சா நம்ம பசங்க நம்மளை காப்பாத்துவாங்க, அவங்க பொழைச்சுக்குவாங்கன்னு டாக்டர் படிக்க வைக்க நினைக்கிறீங்க, அது கேம்பிளிங்கா? இன்ஜினியர் படிக்க வைக்க நினைக்கிறீங்க, அது கேம்பிளிங்கா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா வளரும். அது வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ் மூலியமா நம்மளோட பங்கு வளரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரும் வருமானம், அதுக்கு பேரும் நேர்மை, அதுக்கு பேரும் அறம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அது மாதிரியே தான் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிப்டோ. அந்த கிரிப்டோ நிறைய உருவாக்குவாங்க. அந்த கிரிப்டோக்கு நிறைய ப்ராஜெக்ட். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கனவு ப்ராஜெக்டா இருக்கும். எலான் மாஸ்கோட காயின் இன்னைக்கு நிறைய பேர் எலான் மாஸ்க் காயின் கொடுங்க, எலான் மாஸ்க் காயின் கொடுங்கன்னு கேட்கறாங்க நிறைய பேர். நான் கேட்கறேன், எலான் மாஸ்க் பைத்தியக்காரன் நாங்க எத்தனை பேர் தெரியுமா? எப்படி ஒரு ராக்கெட் வந்து ஷெட்டில் வந்து அப்படியே உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொன்னாங்க. கூகுள் பண்ணி பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பிரில்லியன்ட், எப்படி அவர் ஆழ்ச்சி காட்டிட்டார். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போய் அவர் பேங்க் லோனா வாங்கினாரு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவரோட கிரஷபிளா இருக்கக்கூடிய ஒரு காயின் இருக்கு, டோஜின்னு சொல்லிட்டு. சரி, அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க, அந்த பதவிக்கு பேருக்கு முன்னாடி கூட அந்த காயினோட பேர் கூட தான் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் பல காயின்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரியான காயின்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க போய் லோன்ல வாங்க முடியாது.
ஸோ அந்த ப்ராஜெக்டை பார்த்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இது சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்சஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட காயின் விலையும் ஏறும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கிரிப்டோ காயின்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ப்ராஜெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிரிப்டோ காயின்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா மெட்டாவாஸ். இது நாங்கள் ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். மெட்டாவாஸ்னா என்னன்னா ஆல்குமெண்ட் ரியாலிட்டி மிக்சட் ரியாலிட்டி கலந்த தான் ஆல்குமெண்ட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி கலந்த மிக்சட் ரியாலிட்டி தான் மெட்டாவாஸ். இன்னைக்கு விஆர் கிளாஸஸ் போய் இன்னைக்கு ஏஆர் கிளாஸஸ்லாம் வந்துருக்கு வெரி சிம்பிளா. ஸோ இதை போட்டுட்டீங்க அப்படின்னா இது உள்ளே ஒரு திரை இருக்கும், ஹெட்ஃபோன் இருக்கும், ஜாய்ஸ்டிக் இருக்கும். நீங்க போய் வேற ஒரு உலகத்துக்கே போகலாம். அந்த உலகத்தை யாருங்க படைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூகுள் படைச்சிக்கிட்டு இருக்காங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி படைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் படைச்சிட்டு இருக்காங்க. அந்த அந்த உலகத்துக்குள்ள போனீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் நீங்க கொடுக்க வேண்டியது. இப்ப கூட தான் நீங்க ஜூம்க்கு வந்திருக்கீங்க, ஃப்ரீயா, ப்ரோக்ராம் ஃப்ரீ. ஆனா உங்களோட நெட் கனெக்ஷன்லாம் போகுது இல்லையா, அது யாருக்கு போகுது? இந்த ஜூமோட ஓனருக்கு போகுது. அதே மாதிரிதான் நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போனீங்கன்னா அதுக்கான அந்த பிரைஸை நீங்க கொடுக்க வேண்டியது வரும். அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்காக மெட்டாவாஸ் பேர் வச்சிருக்காங்க. ஸோ பேரண்ட் கம்பெனி யாரு? ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி இன்னைக்கு மெட்டான்னு அவங்க பேரை மாத்திருக்காங்கன்னா யோசனை பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்லாம் ஏன் மெட்டான்னு வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் ஏங்க அங்க உள்ளெல்லாம் போறேன் அப்படின்னா நீங்க போயே ஆகணும் கட்டாயம். இந்த ஜூமோ ஸ்கைப்போ வரப்பெல்லாம் நீங்க எல்லாருமே இப்படி மீட்டிங் வருவீங்கன்னு சொல்றீங்கன்னா நினைச்சீங்களா? இல்ல இல்லையா? காலத்தின் கட்டாயம். நீங்க நேரடியா வந்தா நிறைய செலவாகும், டிக்கெட் ஆகும், ஹால் எடுக்கணும், நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் இன்னும் வரும் காலகட்டத்துல உங்க பசங்க ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறதுக்கு வந்து நீங்க பஸ்லயோ ஆட்டோலயோ ஜீப்லயோ நீங்க கூட்டிட்டு போயோ விடலாம் வேண்டாம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வந்து மெட்டாவாஸ்ல படிக்க போறாங்க பசங்க. இப்ப சொன்னா எல்லாம் சிரிப்பு வரும், ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. மெட்டாவாஸ்ல தான் இனிமேல் ஸ்கூலு காலேஜ் இருக்கும். நீங்க இங்க இருந்துகிட்டே உங்க பசங்களை வந்து எங்க உங்க பசங்க படிக்கிறாங்கன்னா என் பசங்க மலேசியால இருக்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, என் பசங்களை இந்தோனேஷியால இருக்க ஸ்கூல் படிக்கிறாங்க, ஜப்பான்ல இருக்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய காலம் வந்துகிட்டே இருக்கு. எப்பங்க? ரொம்ப நாள் ஆகாதுங்க, ஆல்ரெடி வந்துருச்சு. ஏன்னா சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல வந்து ஒரு மெட்டா கல்விக்கான ஒரு அறிமுக முதலமைச்சர் போன ஒரு காணொலியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இது மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரியும் வந்துருச்சு. இன்னைக்கு ஹெல்த் இண்டஸ்ட்ரி ஒரு டாக்டர் வந்து பெரிய டாக்டர் நல்லா படிச்சிருக்காருப்பா, அவரை பாக்குறதுக்கு நான் வந்து யூகே போறேன்ப்பா கன்சல்டேஷனுக்காக பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு எல்லாரும் ஏர் ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருந்தாங்களே, கிடையாது. ஏன் எல்லாருமே வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டாவர்ஸ்ல பண்ணக்கூடிய லெவல்ல வந்துருச்சு. அண்ட் தென் இன்னைக்கு பர்ச்சேசிங் ஆன அந்த ஃபீல்டும் இன்னைக்கு நீங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அமேசான்ல பிளிப்கார்ட்ல வாங்குறீங்க. ஏன்னா உள்ளூர்ல நீங்க நினைக்கிற மாதிரி ப்ராடக்ட் தரமாவோ இல்ல நீங்க நினைக்கிறதோ கிடைக்காது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்லயே அமேசான்லயே போய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஆனா உங்களால வந்து யூகேல இருக்கக்கூடிய, யூஎஸ்ல இருக்கக்கூடிய, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்க முடியும்னா அதான் மெட்டாவாஸ். ஸோ பிளிப்கார்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அமேசானும் அலிபாபாவும் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சைட் விசிட், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் நேரா போறது இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆஃபீஸுக்கு போறதுலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு மெட்டாவாஸ் மூலமாவே ஆஃபீஸுக்கான மெட்டாவாஸான ஆஃபீஸும் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சு. இதுக்கான வந்து ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு ப்ராஜெக்ட் என்னன்றதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும். சரி, இப்ப போய் ஒரு கிரிப்டோ கரன்சியோட ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா வந்து பிசிஓ ஓபன் பண்ண போறாங்க. பிசிஓ முதல்ல நம்ம ₹1 காசு போட்டு பேசுவோம்ல, பிசிஓ அதை ஓபன் பண்ண போறாங்க இந்த காயினை வச்சு அப்படின்னா அது ஓடுமா? இல்ல வந்து நாங்க கலர் ஜெராக்ஸ் எடுக்க போறோம், இல்ல டிஜிட்டல் ஆயிப்போச்சு, ஓடுமா? இன்டர்நெட் சென்டர் ஓபன் பண்ண போறோம், ஓடுமா? இல்ல. அப்ப என்ன? பியாண்ட், பிக்கு மேலதான் பியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து கரெக்டான முறையில நீங்க கரெக்டான ஒரு கன்சல்டேஷன் மூலியமா நீங்க பண்ணீங்கன்னா மிக சிறந்த லெவல்ல வளருவீங்க. அதுதான் கிரிப்டோ ப்ராஜெக்ட். அதை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றவங்க பெரிய ஆக போறாங்க அப்படின்றதுக்காக முக்கிய நாடுகள் எல்லா நாடுகளுமே டாக்ஸ் போட்டாங்க. இந்தியாவிலும் டாக்ஸ் போட்டாங்க. சரி, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்தியாவில டாக்ஸ் போட்டாலும் இது வரைக்கும் வாலண்டரி டாக்ஸ் தான். இப்ப அவங்க கொடுத்திருக்கிற அனுமதி கொடுத்திருக்கிற எக்ஸ்சேஞ்சில் உடனே டிடிஎஸ் பிடிக்கல, ஆனா வருங்கால கட்டத்துல டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தை ட்ராக் பண்ணி டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. சோ வாட், டாக்ஸ் கட்ட என்ன பிரச்சனை? சரி, 120% இருந்து 360% வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். 120% யோசனை பண்ணி பாருங்க. 360% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிரிப்டோ கரன்சில இருக்கு. எல்லாராலையும் முடியுமா? எஸ், எவ்ரிஒன், எல்லாராலையும் முடியும். ஆனால் குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் வெற்றி பெற போறீங்களோ அந்த இடத்துக்கு உங்ககிட்ட குரு இருப்பார். வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் தோல்வி இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு குரு இல்லைன்னு அர்த்தம். சோ குருனா எப்படி இருக்கணும்? அப்டேட்ல இருக்கும். ஓல்ட் டேட்ல இருக்கக்கூடிய ஒரு குருவா இருந்தா செட் ஆகாது. ஓல்ட் டேட்னா நீங்க போய் நேரா போயிட்டு ஒரு யூடியூப்லயே பார்த்து நான் ஒரு ட்ரேடிங் பண்ணேன், நான் வந்து கூகுள்ல பார்த்து ஒரு ட்ரேடிங் பண்ணேன், அதெல்லாம் அவுட் டேட். ஸோ ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களா இருக்கணும், 24 ஹவர்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டேட்லயே இருப்பாங்க. அண்ட் லைவான ஒரு ஆஃபீஸ் அண்ட் கவர்மெண்டோட அங்கீகாரம் இதெல்லாம் ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் இருக்கு.
உலகம் ஃபுல்லா வந்துட்டு ஆன்லைன்லயும் ஆஃபீஸ்லயும் ட்ரைனர்ஸ் நூத்துக்கணக்கான ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஃபுல் டைமர்ஸ் ட்ரைனர்ஸ், சீனியர் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஸோ லைவ் ஆஃபீஸ் இருக்கு, சென்னைக்கு வரலாம், அண்ட் திருப்பூருக்கு வரலாம், அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேலத்துக்கு வரலாம். இன்னும் பல முக்கிய நகரங்கள்ல இன்னொரு 5 மாதத்துல ஒரு 5 ஆஃபீஸுக்கு மேல ஓபன் பண்ண போறோம். இதெல்லாம் நீங்க எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ்க்காக. ஆனால் எல்லாமே ஆஃப்லைன்லயே எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் இருக்குன்றது புரிஞ்சுக்கங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உலகம் ஃபுல்லா வந்து இந்த கிரிப்டோ சொத்தை வாங்கி வைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. ஆனா நீங்க இருக்கிற இடத்துல வாங்கக்கூடிய சொத்தை நீங்க இருக்கிற இடத்துல யார் வந்து பிடிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. ஆனா நீங்க வாங்குற அந்த கிரிப்டோ சொத்தை உலகத்துல யார் வேணா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய விஷயம். அடுத்து வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா எல்லாருமே ஏன் கிரிப்டோ நேசிக்கிறாங்க? ஏன்னா என்எஸ்சி பிஎஸ்சி எனக்கு பிடிச்ச மார்க்கெட், கமாடிட்டி எனக்கு பிடிச்ச மார்க்கெட், ஃபாரெக்ஸ் எனக்கு பிடிச்ச மார்க்கெட். ஆனா அது எல்லாமே 24 ஹவர்ஸ் இல்ல, 7 டேஸ் கிடையாது. ஸோ என்எஸ்சி பிஎஸ் 18 மணி நேரம் இயங்காது 24ல. கமாடிட்டி 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. சாட்டர்டே சண்டே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இயங்காது. 24/7 இயங்குறது கிரிப்டோ தான். அதனாலதான் கிரிப்டோக்கு அதிக லாபம். நிறைய பேர் அதிக லாபம்னா ஒரே நாள்ல கோடி கோடியா வந்துடும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ஒரே நாள்ல ஜீரோ ஆயிடுமா அப்படின்னா, நாங்க சொல்லித்தர மார்க்கெட் வேற. கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அறம் சார்ந்த ஒரு மார்க்கெட், சோலோ ட்ரேடிங் ஒரு ட்ரேடிங் இருக்கு. அதுல நீங்க எந்த விதமான நஷ்டமே சம்பாதிக்கலாம். அதுக்கு பெருசா நீங்க லேப்டாப் இருக்கணும், பெருசா படிச்சிருக்கணும், ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு மொபைல் போன் இருந்தாலே போதும், தமிழ் பேச தெரியும்னா போதும், உங்களால எல்லாமே முடியும்ன்றதை நான் நம்புறோம். நிறைய பேர் ஆக்கியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி 3 இயர்ஸ் நாங்க அப்ரூவ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 7000 பேர் கொண்ட மாணவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு எவ்வளவு நீங்க சம்பாதிக்கலாம்னா, உங்க பணத்தை நீங்க யார்கிட்டயுமே கொடுக்காம 120% இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம். நஷ்டமே இல்லாத ட்ரேடிங். அதனாலதான் எல்லாம் கிரிப்டோ போறாங்க. அண்ட் அடுத்து லிக்விடிட்டி. நம்மளோட பணம் நம்ம கிட்ட எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மார்க்கெட்ல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் லேட் ஆகுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே போயிட்டு உங்களோட யூஎஸ்டிடி விற்க முடியும். அது இல்லாம நீங்க யூஎஸ்டிடியை வெளி வெண்டார்ல வாங்கிட்டு உடனடியாக ஜிபே, போன்பே உங்க அக்கௌண்ட்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இன்னைக்கு, கோல்டுக்கு மாதிரி. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் சொல்லுவாங்க. எந்த பிசினஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையோ, இல்ல எந்த ஒரு டைரி ப்ராடக்டோ எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் வந்து நடக்கலன்றதுக்காக இல்ல நஷ்டம் வரும்ன்றதுக்காக நஷ்டத்துல விற்க மாட்டாங்க. ஆனா இந்த ட்ரேடிங்ல மட்டும்தான், கமாடிட்டி, ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ்ல மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிச்சா ஸ்டாப் லாஸ் வச்சு நஷ்டத்துக்கு வித்துட்டு அடுத்த ட்ரேட் பார்ப்பாங்க. இன்னைக்கு எத்தனை ட்ரேட் பா லாபம்? 3 ட்ரேட். எத்தனை ட்ரேட் பா நஷ்டம்? 7 ட்ரேட். அது லாபமா நஷ்டமா யோசனை பண்ணி பாருங்க. சோ இப்படி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா ஏர்லியா லாங் டைமா பாக்குறவங்க லாபத்தை சம்பாதிப்பாங்க எல்லா மார்க்கெட்லயும். ஆனா அதை தாண்டி இங்க ஏன் கிரிப்டோட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. இங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்னா வைக்க மாட்டோம். எப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட ஃபண்டை கொடுத்துட்டு தான் நீங்க டாலரை வாங்க முடியும், கிரிப்டோ கரன்சியை வாங்க முடியும். அண்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது உங்க சொத்து, உங்க வீட்டுல இருக்கிற நகை மாதிரி. நான் கேட்கறேன், இப்ப கேட்கறேன், நீங்க ஒரு 1 பவுன் நகை வச்சிருக்கீங்க. அந்த 1 பவுன் நகை நாளைக்கு காலையில 1 கோடி போகுது வித்துருவீங்க. எல்லாரும் விற்பீங்க. ஏன்னா எவ்ரி ஒன் அதை வித்துட்டு லேண்ட்ல போலாம் ஏதோ ஒன்று நினைப்பீங்க. ஆனா அதே நாளைக்கு காலையில 10,000 போச்சுன்னா யாரும் விற்பீங்களா? விற்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்க இஷ்டம். அதே மாதிரிதான் இங்க வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, லாஸே கிடையாது. ஸோ அந்த மார்க்கெட்ல நீங்க பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க பிகினருக்கு அதை நாங்க ஹைலி ப்ரமோட் பண்றோம். அண்ட் கிரிப்டோல நீங்க என்ன மாதிரியான வருமானங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, மைனிங், ஹோல்டிங், ஸ்டாக்கிங். ஒரு பெரிய அற்புதமான விஷயம்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு ட்ரேடிங் தான் நடக்கும். ஏன்னா மைனிங்னா என்னன்னா பேங்கர் செய்யக்கூடிய வேலை. பேங்கருக்கு என்ன வேலை? ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பணமாற்றம் பண்ணாதான் பேங்கருக்கே வேலை. அதே மாதிரிதான் ட்ரேடிங் ஏதாவது பண்ணி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் ட்ரேடிங், எந்த ட்ரேடிங் P2P இல்ல வந்து கரன்சி விற்கிறதோ வாங்குறதோ எந்த வேலை பண்ணாலும் அதுக்கான அந்த பேங்கர் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியது தான் மைனிங். அதனாலதான் மைனிங் பண்றவங்களுக்கும் ட்ரேடிங் ரொம்ப முக்கியம். அந்த ஹோல்டிங்னா என்ன? இடத்தையோ தங்கத்தையோ அது எப்ப அதிகமாகும்? ஒரு இடத்தை எப்படிங்க அதிகமாகும்? அந்த ஏரியால இடத்த வாங்கி வாங்கி வித்துக்கிட்டே இருக்கணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதானே நல்லா இருக்கும். ஸோ அப்ப அதே அந்த காயின் ட்ரேடிங் இருந்தாதான் அந்த அந்த மாதிரி வந்து பிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கும், வரும். அதான் அந்த ஹோல்டிங். அண்ட் ஸ்டாக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பணத்தை வந்து நீங்க எஃப்டி போடுறீங்க இல்ல ஆர்டி போடுறீங்க. ஸோ அந்த பேங்க்ல அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு லோன் கொடுப்பாங்க. அது மூலியமா வரக்கூடிய பணத்தை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரிதான் ஒரு காயின் நல்லா உயிரோட்டம் இருந்தாதான், வாங்குறது விற்கிறது இருந்தாதான் ஒரு சில எக்ஸ்சேஞ்சில், எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் அந்த காயினை வாங்கவே செய்வாங்க. அதுக்கு ஸ்டாக்கிங்கே கொடுத்துக்குவாங்க. ஸோ அப்ப மெயினா என்ன அப்படின்னா ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று சந்தேகமே கிடையாது. ஸோ எல்லாம் ஓகே. உங்களோட பணத்தை நீங்க வேற யார்கிட்டயுமே வச்சு கொடுத்து ஏமாறாம உங்க அக்கௌண்ட்ல மட்டுமே வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்பர் 1 என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இப்போ சோசியல் மீடியால இருந்தா எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனா நீங்க ரோபோட்டா கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் போட்டா எங்களோட அட்ரஸ் வரும். 10 டைரக்டர்ஸ், ஒரு எம்டி, 36 கோர் டீம் அண்ட் எத்திக்கல் டீம், அப்புறம் டெக்னிக்கல் டீம், அதுக்கப்புறமா டிஜிட்டல் டீம். எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது.
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஹாய் டியர்ன்ற ஒரு வார்த்தையை துவங்குவார், அவரும் சோசியல் மீடியால தான் வருவார். அவர் பின்னாடி போகாதீங்க. அட்ரஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இல்லாதவங்க யார் கூடயுமே உங்களோட கிரிப்டோட சவகாசம் வச்சுக்காதீங்க, நல்லது. அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்க சொல்லுவாங்க. உங்களோட ஃபண்ட் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு சொந்தமான வெப்சைட். ஒரு 5000 ரூபாய் இந்திய மதிப்புல இருந்தா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். இதுல எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க, அடுத்த நாள் பேமெண்ட் தர மாட்டாங்க. கேட்டா நீங்க லெவல் மாறிட்டீங்க, நீங்க நிறைய பேர் கொண்டு வாங்கன்னுவாங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை டாப் அப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லிட்டு உங்களை ஏமாத்த கடைசி வரைக்கும் பணம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி வந்து கடந்த 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற பேர் வச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்தாங்க. எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராணுவ அதிகாரி ஒருத்தர் ஏமாத்துட்டாரு கிரிப்டோட நேம்ல. அப்பதான் வந்து சைரேந்திர பாபு பயங்கரமா பொங்கி வந்து நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்த போது அவங்களோட பிரதிநிதிகளை எங்களை வந்து பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, நாங்க சொல்லித்தர ஒரு இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லும் போது, அப்படியா அப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க விழிப்புணர்ச்சி நடத்துங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் நாங்க நேரடியாகவும் அப்புறமா ஜூம்லயும் இந்த விழிப்புணர்ச்சி நடத்த ஆரம்பிச்சோம். சோ இந்த மாதிரி கம்பெனி நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க பேர் போட்டோம். அந்த கம்பெனிட்ட இருந்து எங்கள்கிட்ட நிறைய கொலை மிரட்டல்கள், அந்த கம்பெனியை வழிநடத்துற தலைவர்கள்ட்ட இருந்து நிறைய கொலை மிரட்டல்கள். ஆனாலும் மக்கள் போய் உழுதுட்டே இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு நீங்க சொன்னீங்க சார், கேட்காம போய் உழுந்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? படிக்காதவங்களோட படிச்சவங்க. சரி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. 7வது அறிவுல யூஸ் பண்ண வேண்டாம், 6வது அறிவு யூஸ் பண்ணாலே போதும். யோசனை பண்ணி பாருங்க, ஒரே நாள்ல எப்படி ஒருத்தர் வந்துட்டு இந்த அளவுல பணம் தர முடியும்? அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல எப்படி பணம் தர முடியும்? ஒரு தொழில்னா என்னங்க அர்த்தம்? தொழில்னா லாங் டைம் பண்றதுக்கு பேர் தான் தொழிலே. வாரம் எவ்வளவு கிடைக்கும், மாசம் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நம்ம இந்த பெர்சன்டேஜ் கணக்குல போறாங்களே தவிர ஒரு உயிரோட்டம் இருக்குதா அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பணம் கொடுத்தா 10,000 கொடுத்தா மாசம் மாசம் அப்படின்னா எவ்வளவு நாள் கொடுப்பாங்க? 10 மாசம் 5 மாசம். அதுக்கப்புறம் முழு பணமும் நீங்க வாங்கிட்டீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுவோம்? லக்ஸரியா செலவு பண்ணுவோம். அப்ப நம்ம டோட்டலா அந்த பணம் என்ன ஆகும்? டோட்டலா முடிஞ்சு போயிடும். சோ அது மட்டும் இல்லாம முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த குயிக் மணி, ஃபேண்டசி மணி, ஃபாஸ்ட் மணி, இது எல்லாமே டேஞ்சர் மணின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா லாங் டைம் பாருங்க, தயவு செஞ்சு லைஃப் டைம் பாருங்க. நீங்க லைஃப் டைம் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் லைஃப் டைம் எடுத்து பண்ணீங்கன்னா வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறிடுவீங்க. பிசினஸ் லாஜிக் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. 1000 நாள் நீங்க அந்த பிசினஸ்க்காக நீங்க உழைக்கணும். 1001வது நாள்ல இருந்து அந்த பிசினஸ் உங்களுக்காக உழைக்கும். நீங்க 1000 நாள் உழைக்காத பிசினஸ் உங்களை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்லாத கண்டிப்பா அது ஒரு நேர்மையான ஒரு தொழிலா இருக்காதுன்னு தான் அர்த்தம். சோ அந்த லாங் டைம் பிசினஸ் பண்ணுங்க, மிக சிறந்த இடத்துல போய் நீங்க ஈக்விட்டி பண்ணுங்க, கமாடிட்டி பண்ணுங்க, இல்ல ஒரு பொட்டி கடை வைங்க, இல்ல நாளைக்கே போயிட்டு ஒரு கேப் ஆரம்பிங்க, எதா வேணா பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு லாஸ் நாளைக்கு ப்ராஃபிட் நினைங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் நாளைக்கு லாஸ் நினைங்க. அப்ப எப்ப லாஸ், எப்ப ப்ராஃபிட், எவ்வளவு பெர்சன்டேஜ் எப்ப பார்க்கணும்? வருஷமா பாருங்க. அந்த 1000 நாட்கள்ல பாருங்க. அதுக்கப்புறம் தான் உங்க பிசினஸ் நிலையா நிற்கும். சோ இது மாதிரிலாம் ஏமாறாதீங்கிறது எங்களோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். அண்ட் தென் வந்துட்டு அதே வரிசையில இன்னைக்கு கிரிப்டோ கரன்சில ஏமாத்துறதுக்கு வந்துருச்சு. ஏன்னா நல்ல விஷயங்கள் எங்க வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலி வரும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மெடிசன் கடையில போலி வந்திருக்கு, நம்ம பார்த்தது இல்லையா? கோவிட் நேரத்துல எவ்வளவு டூப்ளிகேட் இருந்துச்சு. ஏன் சானிடைசிங்ல எவ்வளவு டூப்ளிகேட் வந்துச்சு உங்களுக்கு தெரியாதா? சோ எது பரபரப்பா மக்கள்கிட்ட பேசப்படுதோ, எது வியாபாரத்துல இருக்கோ அதுல போலி வரதான் செய்யும். அதே மாதிரிதான் நீங்க கிரிப்டோ, இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில 4 வருஷத்துல இந்த 8 மாசம் தான் சூப்பரா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாசம். அதனால இந்த மாசத்தை பயன்படுத்தி நிறைய போலிகள் வருது. அதை ஒண்ணும் பண்ண முடியாதீங்க. ஆனா நீங்க கண்டறியலாம். எப்படி கண்டறியலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ஒரு வீடு வாங்க போறீங்க, ஈஸி போட்டு பாப்பீங்கல்ல. ஒரு வாகனம் வாங்குறீங்க, அவர் பேர்ல என்டாஸ்மெண்ட் இருக்கான்னு பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? சோ அதே மாதிரிதான் ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல அந்த ஆதார் கார்டு, அந்த ரேஷன் கார்டுல ஒரு பேர் இருக்கான்னு பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? ஒரு ஆதார் அட்டை வாங்கி பாப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? அது மாதிரிதாங்க இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இந்த மாதிரியான போலி விளம்பரங்கள்லாம் நிறைய வந்து பேஸ்புக்லயே வந்துடுறாங்க. ஏன்னா எம்எல்எம்ன்றது ஒரு நல்ல பிளான் தான். அந்த எம்எல்எத்தை வச்சு நிறைய பேர் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, வாழ போறவங்களும் இருக்காங்க. ஆனா அதே விஷயத்துல வச்சுட்டு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி வந்து ஒரு பக்கம் போலி டாக்டர்கள் இருக்காங்க, போலி இன்ஜினியர்கள் இருக்காங்க, எல்லாத்துலயுமே போலி இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கதான் செய்யும். ஆனா இதை கண்டறியறது நம்மளோட வேலை. வேர்ல்டு வைடு எங்கேயுமே வந்து ஓப்பன் மார்க்கெட் இருக்கக்கூடிய எம்எல்எம் வந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கோல்டு வச்சு பண்ணாங்க, லேண்டை வச்சு பண்ணாங்க, சோ கிரிப்டோ கரன்சி வச்சு பண்ணி ஒன்னும் சக்சஸ் ஆனது கிடையாது. மக்கள் ஏமாந்து தான் போயிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பியூரபிளா நீங்க வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சில வந்து நீங்க முன்னேற முடியுமானா, இப்ப நினைச்சா கூட முடியும். நீங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பணத்தை இழந்திருந்தாலும், எத்தனை லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தாலும் மீட முடியும். இன்னைக்கு நான் 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து மீண்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எங்களோட சொந்தக்காரங்க பேசின ஒரு அவதூறான ஒரு வார்த்தை, அவதூறு சொல்ல முடியாது, மோசமான ஒரு வார்த்தையினால பெரிய தற்கொலை முயற்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மீண்டு இருந்துச்சு. இத்தனை கடன் அடைச்சிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு ராஜா மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷி நாகமாட்டா. நன்றி பிட்காயினுக்கு, நன்றி ரோபோட்டுக்கு, நன்றி. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா, சிறந்த காயின் எது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் காயின் லிஸ்டிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
அந்த காயின் லாக்கிங் செய்வது சரியா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பான பிளாக் செயின், ஒரு புத்தகம் அப்படின்னா எப்படி, லெட்ஜெட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, காயின் பெருசா டோக்கன் பெருசானா, காயின்றது சொந்தமா ஒரு பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருக்கும், டோக்கன்றது வேற ஒருத்தவங்களோட பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருக்கும். அப்ப பிளாக் செயின் வச்சிருந்தா பெருசானா கிடையவே கிடையாது. காயினும் பெருசு கிடையாது, டோக்கனும் பெருசு கிடையாது. ஏன்னா ஒரு காயினையோ டோக்கனையோ பிளாக் செயினையோ 15,000 அந்த உங்க பசங்க பேர்ல, உங்க ஒய்ஃப் பேர்லயோ, உங்க ஹஸ்பண்ட் பேர்லயோ, உங்க அம்மா அப்பா பேர்ல கூட உருவாக்கி தந்துருவாங்க, எக்ஸ்சேஞ்ச் உட்பட. அப்ப அதெல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க வாங்கக்கூடிய பணத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். சார் ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள். நேரம் போய் எங்க போய் ஒரு கடன் கேளுங்க, எதுக்குன்னு கேட்பாங்க. எதுக்கு நீ ஒரு கடன் கேட்கறனா எதுக்குன்னு கேட்பாங்க. நீங்க வீடு வாங்குறதுக்கு, கல்யாணம் வாங்குறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்குன்னு சொல்லுங்க, கொடுப்பாங்க. சோ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்கல. ஆனா அந்த பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். நீங்க அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்கன்னா, அந்த கிரிப்டோ கரன்சி நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களா, அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்றத யோசனை பண்ணணும். கிரிப்டோ கரன்சி விற்கிறதே ஒரு தொழில்னா அது தப்பான விஷயங்க. சோ ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க செயல்படணும். அப்ப காயினா இருந்தாலும் சரி, டோக்கனா இருந்தாலும் சரி, அது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் லிஸ்டிங்னா என்ன, டெய்லி லிஸ்டிங்ன்றத புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்களே இருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல நிறுவனம் நடத்துறீங்க, நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க, அது ஒரு பிரைவேட் லிமிடெட் ஆக்குறீங்க, அதுலயும் சக்சஸ் ஆகுறீங்க. ஆனா உங்களோட ட்ரீம் பெருசு, உலகளாவிய லெவலில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட பணம் இல்லை, நீங்க பிரைவேட் லிமிடெட் ஆக்கலாம், பப்ளிக் லிமிடெட் ஆக்கலாம். உங்களோட ஷேர்ஸை வந்து நீங்க என்ன பண்ணலாம், வெளிப்படைத்தன்மையா ஆக்கலாம். அது கவர்மெண்ட்டை போயிட்டு நீங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை பாக்குற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த பையன் நல்ல பையனா பண்றாங்க, இந்த அம்மா நல்லா பண்றாங்களே, இவங்க வளர்ந்தா நல்லா இருக்குமே, இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குமே, இவங்களுக்கு காசு இல்லை அவ்வளவுதானே, இந்த ஷேர்ஸை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அந்த காசை வச்சு நீங்க முகம் தெரியாத வாங்குவாங்க. அந்த காசை வச்சு நீங்க உங்களோட கம்பெனி வந்து மேம்படுத்தலாம். என்னன்னா அந்த ஓப்பனிங் ஆடிட்டிங்ல நான் வாங்குற காசுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு நீங்க சொல்லணும். ஆனா நீங்க வாங்குற விஷயத்தை விட்டுட்டு நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கம்பெனி டீலிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் டீலிஸ்டிங். லிஸ்ட் பண்றதுன்னா எப்படி, நேர்மையா இருந்தா. டீலிஸ்டிங்னா என்ன, நேர்மையற்ற விஷயம் பண்ணா டீலிஸ்டிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கு, கிரிப்டோ கரன்சிலும் இருக்குது. இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல சிபி பண்ணுவாங்க, அந்த கிரிப்டோ மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்சே ஒரு தனி டீம் வச்சுட்டு மானிட்டரி டீம் வச்சு பண்ணுவாங்க. சோ இது வந்துட்டு கண்டிப்பா நல்ல விஷயம் தான், மக்களை காக்குற விஷயம் தான்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் நிறைய காயின் உள்ள வர மாட்டேங்குது, நிறைய காயின் உள்ள வந்தாலும் வெளியில போயிடுது. சோ வெரி ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். அண்ட் காயின் லாக்கிங் பண்றது கரெக்டா அப்படின்னா, காயின் லாக்கிங் எல்லாம் யாரும் பண்றது இல்லை, உங்களை லாக் பண்றாங்க. ஒரு தங்கம் வாங்க போறீங்க, அந்த தங்கத்தை நீங்க கொடுத்தாதானே வெளில போய் அடவானம் வைப்பீங்க, வெளில போய் விற்பீங்க. தங்கத்தை என்கிட்டயே வச்சுக்கிட்டா உங்களால வெளில போய் விற்க முடியுமா? அதான் பண்றாங்க. சோ இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, தங்கத்தை உங்ககிட்ட ரொம்ப சிம்பிளா என்ன பண்றாங்க, வக்கஃப் கொடுக்க மாட்டேங்க. அதே மாதிரி காயின் என்ன பண்றாங்க, கொடுக்காம அப்படியே நேரம் அவங்க எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்றாங்க, அப்படியே நேரா அவங்க வச்சுக்கிட்டு நான் ஸ்டாக்கிங் பண்றேன், மாசம் 3% கொடுக்குறேன், 7% கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்ப லிட்டரலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வட்டிக்கு வாங்குற கதை மாதிரி தான். நான் பேசுறது கேக்குதா ஸ்ரீனிவாசன் சார்? தேங்க்யூ. சோ லிட்டரலா என்ன பண்றா, ஒரு வேட்டைக்கு போற ஒருத்தர்கிட்ட வந்து தோட்டா துப்பாக்கி எல்லாம் கையில தான் இருக்கணும், வீட்டுல வச்சுட்டு போக கூடாது. அதே மாதிரிதான் கிரிப்டோக்கு பேர் என்ன தெரியுமா, கிரிப்டோ வாங்குறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா, கிரிப்டோ ஓனர்ஸ். இப்ப யாராவது கிரிப்டோ ஓனர்ஸா இருக்காங்களா, நீங்க தான் வாங்கி வர இடத்துல அடமான வச்சு கொடுத்துட்டு போயிருந்தீங்களே, மாசம் மாசம் வட்டிக்கு வாங்குற மாதிரி, எப்படி கிரிப்டோ ஓனர் சொல்ல முடியும்? சோ லாக்கிங்கிறது கிரிப்டோ பண்ணல, உங்களை பண்றாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால நாங்க இதை நாங்க வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளிப்படைத்தன்மை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல ஒண்ணுதான் சதோஷி நாகமோட்டா கொண்டு வந்த வெளிப்படைத்தன்மையான பப்ளிக் பிளாக் செயின். சரி, ஒரு 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 சர்வாதிகார நாட்டை விரும்புவீங்களா, இல்ல வந்து ஜனநாயக நாட்டை விரும்புவீங்களா? ஒரு பப்ளிக் பிளாக் செயின் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கு நீங்க பப்ளிக்கா பார்க்கலாம். ஆனா அந்த பிளாக் செயின், பப்ளிக் பிளாக் செயின்ல இருந்து இவங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரைவேட் பிளாக் செயின், பப்ளிக் பிளாக் செயின் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்கீம் பேஸ் காயின்ஸ்ல தான் இருக்கும். அதோட லாக் அவங்க கிட்ட தான் இருக்கும், லாக் அவங்க கிட்ட தான் இருக்கும். சோ அவங்க நினைச்சா ஒரு காயினை ஏத்துவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஏற விடாம பண்ணுவாங்க, ஏற விடாம பண்ணுவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. சோ தயவு செஞ்சு சொல்றேன், பப்ளிக் பிளாக் செயின் எல்லாருமே நேசிங்க. என்ன காரணம்னா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல இருந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பப்ளிக் பிளாக் செயின்ன்ற ஒரு பொதுப்படையான ஒரு பிளாக் செயின் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எனக்கு சீனிவாசன் இருக்காரு, நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு கிரிப்டோ காயின்ஸ் அவர் அனுப்புறாரு, நான் அவருக்கு கிரிப்டோ காயின்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா, நான் போய் சொன்னாலும் அவர் போய் சொன்னாலும் பிளாக் செயின் போய் சொல்லாது, பார்க்கலாம், வேலெட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பூட்டு, வெளிப்படைத்தன்மையா இருக்கணும்ன்றதுதான் கிரிப்டோவோட தாரக மந்திரமே. ஆனா அதுக்கு ஒரு பூட்டு போட்டுறாங்க. தயவு செஞ்சு வந்து ஒரு ஒரு மனிதர் ரோட்ல போறாரு வராரு, ஹாய் பாய் சொல்றாரு, ஒரு பார்க்ல போறோம், வாக்கிங் போறோம், ஹாய் சார், குட் மார்னிங். அவர் நல்லவரா இருக்கணும் அவசியம் கிடையாது, கெட்டவரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு தேவையே இல்லை. ஆனா நம்ம ஃப்ரெண்டா இருந்தா நல்லவங்களா இருக்கும், நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்களா நல்லவங்களா இருக்கும்.
இல்லைன்னா மாத்தணும், இல்லைன்னா மாறணும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு காயின்றது வந்து நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனா ட்ரேடிங் பண்ணக்கூடிய காயின்ஸ் பத்தி கவலையே கிடையாது. நம்ம வாங்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான். பட் ஒரு காயினை லாங் டைமா வச்சிருக்கோம் அப்படின்னா நேர்மையா இருக்கும். அது பப்ளிக் பிளாக் சைட்ல இருந்தா நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் பாருங்க, பிட்காயின், எத்தீரியம், சொலனா, சோ இன்னி வரைக்கும் நேரடியா அது பாட்டு நீங்க வந்து நேர்மையா இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்இசி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அமெரிக்கன் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்கிற எஸ்இசி வந்துட்டு பிட்காயின் வந்து இடிஎஃப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட். அதுவும் எவ்வளவு பெரிய கம்பெனிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பிட்காயினுக்காக வேண்டி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நீங்க பாண்டே வாங்கலாம், பேங்க் ஆஃப் அமெரிக்கால வாங்கலாம், பிளாக் ராஸ்ட்ல வாங்கலாம். சோ எவ்வளவு பெரிய கம்பெனி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணி அந்த அப்படியே அந்த பணத்தை கொடுத்துருவாங்களா? இல்ல, அவங்க சில பணத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சில பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. அதே தான் நாங்க யாருக்கிட்டயுமே பணத்தை கொடுக்காம இவங்க செய்யற அதே வேலையை கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா நம்ம மக்களை நிறைய பேரை வந்து ட்ரேடர் ஆக்கி பணம் சம்பாதிக்க வச்சிருக்கோம். ஸோ இது நீங்களும் பண்ணணும்னு விரும்புறீங்களா? வெரி சிம்பிள். காயின் சிக்கோ, காயின் மார்க்கெட் கேப்னு சொல்லி 2 வெப்சைட் இருக்கு. அதுல போங்க, கூகுள்ல போங்க, காயின் மார்க்கெட் கேப்னு போடுங்க, வரும். அந்த வெப்சைட்ல போங்க, எவ்வளவு காயின் இருக்குது, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மார்க்கெட் கேப்னா என்ன, 24 ஹவர்ஸ் எவ்வளவு வலிமை, எல்லா டீடைல்ஸும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க பசங்களை படிக்க வைக்கணும்னா ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறது எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் விற்கணும். நிறைய பிரைவேட் டெஸ்ட் வேலட்ல இருக்கக்கூடிய நிறைய பிட்காயின் சொல்லக்கூடிய காயின் கூட வேல்யூ இல்லாத காயினா இருக்கு. யூஎஸ்டிடி இருக்க காயின் கூட வேல்யூ இல்லாத காயினா இருக்கு. எங்ககிட்ட எவ்வளவு பேர் வராங்க, இந்த காயினை எடுத்து கொடுங்க, நாங்க காசு கொடுக்குறோன்றாங்க. அந்த காயினை எடுக்கவே முடியல எங்களால. கொண்டு வந்தா இல்லைங்க நீங்க கொஞ்சம் பணம் கொடுங்கன்ற மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாங்க. இந்த பினான்ஸ் எடுத்துட்டு வந்தா நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. பிளாக் பண்றாங்க அக்கௌண்ட்டை. அப்ப என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்சில் நீங்க காயினை வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் காயினை விற்கணும். அதுதான் நல்லது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் நல்ல எக்ஸ்சேஞ்சா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 வந்திருக்கிறது பினான்ஸ் தான். ஸோ பைனான்ஸ் வந்துட்டு 9.9 ரேட்டிங்ஸ்ல உள்ளது, எஸ்இசியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்இசி கண்ட்ரோல்ல இருந்தா சேஃபான்றாங்க. தாராளமா சேஃப். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய இருக்குது. ஆதரிக்கவும் இல்லைன்னா நம்மள எக்ஸ்சேஞ்ச் வந்து உள்ள விடவே மாட்டாங்க. எஃப்ஐயூட கண்ட்ரோல்ல இருக்காங்க, பினான்ஸ் இன்டெலிஜென்ட் யூனிட்டோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. என்ன ஆக்ட்ல வரும் அப்படின்னா ஏஎம்எல், ஆன்டி மணி லாண்டரிங்ன்ற ஆக்ட்ல வருது. ஸோ பைனான்ஸ் வந்து இந்திய அரசாங்கத்தோட செயல்பட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ கிட்டத்தட்ட 19 நாட்டோட அங்கீகாரம் பெற்று நடந்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சுன்றது இந்த நேரத்தில் நான் அழுத்தி சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க எந்த காயின் வேணா உங்களுக்கு வாங்கலாம், விற்கலாம், சேஃப். இதில் தான் வாங்கணும், விற்கணும் மேக்சிமம். அண்ட் தென் அடுத்து நீங்க இல்லைங்க நான் லாங் டைமுக்கு ஒரு காயினை வாங்கி வச்சா நல்லா இருக்குமாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நியாயமான ரீசன், உங்க ஃபேமிலிக்காக, உங்க கனவுக்காக, உங்களோட கமிட்மெண்ட், கடனுக்காக, கடமைக்காக. நான் வாங்குற சம்பளத்திலே என்னோட வருமானத்திலே முடியாது. அப்ப லட்சக்கணக்கான மடங்கு வரணும் அப்படின்னா நான் கிரிப்டோல பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணணும், சர்ச் பண்ணுங்க, டாப் 100 காயின்ஸ் இருக்கக்கூடிய காயின்ஸ் முதல்ல வாங்கி வைங்க. அப்புறம் 101க்கு கூட போங்க, தப்பில்லை. நீங்க வாங்கிட்டதுக்கு அப்புறம் 100ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வாங்கும் போது 100ல இருக்கணும், அது ரொம்ப அவசியம். அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்றது நீங்க வந்து திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்கணும். எதுக்காக காரணம், ஏன் இந்த 100 காயின்ஸ் அப்படின்னா, இந்த 100 காயினும் பிட்காயினோட சேர்ந்து ஒருமித்த கணக்காக ஒரு வர்த்தகத்துல ஈடுபடும். என்னன்னா, இந்த பிட்காயின் இறங்கும். என்ன காரணத்துக்காக இறங்கும், திடீர்னு ஏதாவது ஒரு நாட்டுல குண்டு வெடிக்கணும் தான் இறங்கிடும், திடீர்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்தா இறங்கும், திடீர்னு நெகட்டிவ் நியூஸ் வந்தா இறங்கும். அது 0.5ல இருந்து 1% இறங்கிச்சுன்னா தபன்னு எல்லா காயினும் இறங்கிடும். ஏன்னா எல்லாரும் வித்துட்டு என்ன பண்ணுவாங்க, கிரிப்டோ காயின்ஸ் பிட்காயின் வாங்கிடுவாங்க. பிட்காயின் டக்குன்னு ரெக்கவரி ஆயிடும். பிட்காயின் 2ல இருந்து 3% ஏறிடும். ஆனா மத்த எல்லா காயினுமே 70%, 80%, 90% போனாலும் லேட்டா ஏறும். ஆனா டக்கு 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 டக்குன்னு வேகமா ஏறிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால இந்த 100 காயின்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 100 காயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிறப்பான காயின்ஸ் 20 காயின்ல கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் நீங்க பண்ணலாம். எந்த டீலிஸ்டிங் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தா இருக்குது. வருஷத்துக்கு 120%ல இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. என்ன ட்ராக் ரெக்கார்டு, கடந்த காலகட்டத்துல இந்த 8 மாசம் நடந்த வளர்ச்சியை வச்சு நம்ம சொல்ற ட்ராக் ரெக்கார்டு. ஸோ அது மாதிரி நீங்க கிட்டத்தட்ட 10 காயின் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 10 காயின்ல கூட நீங்க ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் என்னன்னா, என்னால வந்து ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது, நான் காலையில போயிட்டா நைட்டு தான் வருவேன் அப்படின்றவங்க கூட ட்ரேட் பண்ணலாம். தென் இந்த 10 காயினோட ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்ற கேளுங்க. அந்த 100க்குள்ள இந்த ஷிபானுன்னு ஒரு காயின் இருக்குது, 13வது இடத்துல இருக்குது. இந்த பிக்டோர்ன்ற ஒரு காயின் இருக்குது, 82வது இடத்துல இருக்கு. இந்த ஷிபானு வந்து பிக்டோர்ன்ற இந்த இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு 13வது இடத்துல இருந்துச்சு. இது ரெண்டுமே மீன் காயின் தான். ஸோ இது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, லட்சக்கணக்கான வளர்ந்துருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சியா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் காரணம். ஸோ ஏற்கனவே பிடிடின்ற காயின் இன்னைக்கு பிக்டோர்ன்ற வந்திருக்கு.
இன்னைக்கு இது டாப் 100ல இருக்கக்கூடிய காயின், பைனான்ஸ்ல இருக்கக்கூடிய காயின். இந்த விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நயா பைசா, ₹1 கூட கிடையாது. சோ இந்த யோசனை பண்ணி பாருங்க, இந்த காயின்ல யாராவது ஒருத்தவங்க பணத்தை போட்டிருந்தா கூட இந்நேரம் வந்து கோடி சொன்னவங்க லட்சத்திலே இருப்பாங்க. டாப் 100ல இருக்கக்கூடிய காயினா பாக்குறவங்க, பைனான்ஸ் இருக்கக்கூடிய காயினா பாக்குறவங்க. இன்னொரு காயின் ஒண்ணு சொல்றேன். கடந்த 3 வருஷமா ஒரு காயினை சொன்னோம், ₹5 ₹6 இந்த காயின். இன்னைக்கு அந்த காயினோட விலை எவ்வளவுன்னு நான் சொல்றேன் பாருங்க. எலான் மாஸ்க் அவரோட ரொம்ப பிரியப்பட்ட காயின் சொல்லுவாங்க, டோஜ் காயின் சொல்லிட்டு. சோ அந்த காயினோட விலை ₹5 இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம்ல சொன்னோம். வெறும் ரொம்ப எல்லாம் கிடையாது, ஒரு 8 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த காயினோட ஒரு காயினோட விலை எவ்வளவு தெரியுமா? ₹35. இப்படி இருக்கணும் வளர்ச்சி. சோ இந்த 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 காயினோட இடம் என்ன? 7. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கே இந்த காயின் ₹35 தான். ஆனா 7வது இடத்துல ஒரு காயின். ஆனா பைனான்ஸ்லயே இல்லாத காயின், 100க்குள்ள இல்லாத காயின் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? என்னன்னா பெரிய பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்றதும், ஏற்காடு கூட்டிட்டு போறேன்னு சொல்றதும், அப்புறமா வந்து துபாய் கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டு போறேன், எங்க கூட்டு போறேன்னு சொல்றதுல இந்த காசு தான். ப்ராஜெக்டே என்னன்னா அந்த காயின் வைக்க தான் ஒரு ப்ராஜெக்டே இருக்கிறது மாதிரி காயின் இருக்கக்கூடாது. சோ தென் அடுத்து நம்ம ஏமாற்ற போற இன்னொரு விஷயம் என்னன்னா பினான்ஸ் ஃபீட்ஸ். இந்த பினான்ஸ் ஃபீட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா மாதிரி. இந்த சோசியல் மீடியால யார் வேணா என்ன வேணா போடலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச காயினை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காயின் பினான்ஸ் வந்துச்சு ஃபேக் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு. சோ தயவு செஞ்சு நம்பாதீங்க, உள்ள போய் பாருங்க. ஏன்னா பைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 186 மில்லியன் பீப்புள் வந்து யூஸ் பண்றாங்க வேர்ல்டு வைட். அண்ட் 6.3 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2020ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கு, இப்ப அதிகமாயிட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் இவங்க தான். ப்ராப்பரா ஒரு கேஒய்சி பண்ணணும். கேஒய்சினா உங்கள்ட்ட இருக்க ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லைன்னா பாஸ்போர்ட்டை வச்சு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் முடியும். ஆனா அப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்க லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். 8.9 lakhs டிரான்சாக்ஷன் ஆயிட்டு ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா பேங்க் சேர்ந்தா கூட அவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்காது. 100% செக்யூர். எப்படின்னா யார் பேர்ல நீங்க கேஒய்சி பண்றீங்களோ அவங்க பேர்ல இருக்கக்கூடிய ஜிபே, போன்பே மூலியமாவோ பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவோ நீங்க அந்த அந்த P2P ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்சில். அது மூலியமா போய் நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், விற்கலாம். சோ அதுல கரெக்டா நேர்மையா கரெக்டா வாங்கணும். அதுல நிறைய பேர் வாங்க தெரியாம நிறைய காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு டைட்டீரியா இருக்கு, அதெல்லாம் ப்ரோக் பண்ணி நேரா போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போய் வாங்கி அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. சோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. உள்ளே போய் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு, வெண்டார் சேஃப் வெண்டார் சொல்யூஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சேர்ந்த ட்ரைனர் கோர்ஸ் டெக்கருக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சேஃபா அவங்க மூலமா பண்ணுங்க. எங்களோட ஸ்டூடெண்டா வந்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸ் பேமெண்ட் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க. அந்த இதுக்கு ஆப்ளிகேஷன்ஸ் நம்ம மொபைலுக்கும் உங்க மெயிலுக்கும் ஓடிபி வரும், அவ்வளவுதான். 24/7 365 days நீங்க எப்போ எடுத்துக்கலாம், உள்ள போட்டுக்கலாம். 401+ காயின் தான் இருக்கு, அதனால பயணியர் இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீ. அப்ப எப்படி அந்த எக்ஸ்சேஞ்ச் நடத்துவாங்க? மேக்கர் டேக்கர் சார்ஜ் இருக்கு, அதுல நடத்துவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட், ஆப்ஷன் மார்க்கெட் நிறைய இருக்கு. ஆனா அந்த மார்க்கெட் எல்லாமே வந்து நல்ல ப்ராடக்டா இருந்தாலும் பிகினருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது லாஸ் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அமைஞ்சு. ஏன்னா நாங்க ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஸ்பாட் மார்க்கெட் தான். ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க்கும் கிடையாது, லாஸும் கிடையாது. சோ அதே நீங்க வந்து ஃபியூச்சர் மார்க்கெட், ஆப்ஷன் மார்க்கெட்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், அப்புறம் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே சொல்லித்தர ஒரு இன்ஸ்டியூட். சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். சொல்லப்போனா நிறைய ஃபியூச்சர்ஸ்க்குலாம் சிக்னல் கூட கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் பிகினரால கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதுல ரிஸ்க் அதிகம், ரிவார்ட் அதிகம். பிகினர்ஸ் வந்து நிறைய கடன்ல நிறைய பிரச்சனைகள் வருவாங்க. டக்கு டக்குன்னு வந்து சின்ன சின்ன ஹியூமன் எரருக்குலாம் கூட நிறைய லாஸ் ஆயிடும். ஸோ அதனால நாங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் ஒன்லி த ஸ்பாட் மார்க்கெட்டை மட்டும்தான். ஏன்னா இந்த நேரத்துல ஸ்பாட் மார்க்கெட்லேயே பெரிய லெவலில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேரம் அப்படி. ஏன்னா எல்லா உலகத்துல இருக்க கிரிப்டோ கன்சல்டன்ட் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த 8 மாசம் வந்துருச்சு. உண்டான நேரம். இந்த நேரத்துல அமோகமா இருக்கலாம். ஆனா இந்த வாட்டி மட்டும் ஒரு 1 வருஷம் தாண்டி இருக்குன்றாங்க இந்த மார்க்கெட். இருந்தா சந்தோஷம். பல பேர் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதி ஆக்க போகுது. சோ இது ஏன் அப்படின்னு லாஜிக் புரியும். ஒரு விஷயம் வந்து சொன்னா ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க இந்த நேரத்துல இது விலை ஏறணும்னா என்ன காரணம் அப்படின்றத நம்ம கேட்கணும். அந்த ஒய்ன்ற கொஸ்டின் யாரெல்லாம் தனக்குத்தானே தன்னோட குரு கிட்ட தன்னோட ட்ரைனர்கிட்ட கேட்கறாங்களோ அவங்களாம் மிக சிறந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அண்ட் என்னன்னா பிட்காயின் 21 மில்லியன் அது எங்க இருக்கு? மைனிங்னா என்ன? ஹால்வின்னா என்ன? 2,10,000 பிளாக்ஸ்னா என்ன? ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த விலை ஏறுதுன்னு சொல்றீங்க? இந்த லாஜிக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு டைம் டிராவல் உங்ககிட்ட கொடுத்துறாரு இறைவன். அந்த டைம் டிராவலை வச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சில எல்லாமே பண்ணிக்கலாம். எப்படி கடந்த காலத்தை நீங்க செக் பண்ணி பார்த்து நிகழ்காலத்துல அது நடக்கும்ன்றது ஈஸியா கிடைச்சாலும். சோ உங்களுக்கு எப்படின்றத சொல்றேன். இப்ப இந்த சிஸ்டத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இந்த 21 மில்லியன் 2,10,00,000 இதை மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல கொண்டு வந்தாரு சதோஷி நாகமோட்டோ. இந்த எல்லா ப்ராசஸுமே ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டது தான் சிஸ்டமேட்டிக்கா.
எப்படின்னா இந்த மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் என்னன்னா, தங்கத்தை வந்து சுரங்கத்துல இருந்து வெட்டி வெட்டி எடுக்கணும் இல்லையா, அது மாதிரி அதுக்கு எப்படி ஹைலி மிஷின்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரியே இந்த மைனிங்ன்ற ப்ராசஸ்ல இருந்து இந்த பிட்காயின் வெளியில வர்றதுக்கு ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் இன்டர்நெட்டோட கோல்டுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர்னால என்ன பண்றாங்க, மைனிங் பண்றாங்க. ஏன்னா நீங்க 2 கோடி இருக்குது, மிச்சம் 10 லட்சம் எங்க பாருங்க. உயிரோட்டமான ஒரு காயின் இருக்கணுன்றதுக்காக அந்த 10 லட்சத்தை சர்க்குலேஷன் விட்டாங்க. எப்படி அக்கௌண்ட் ஆரம்பிச்சா ஃப்ரீ, கேம் விளையாண்டா ஃப்ரீ, பீஸா வாங்கினா ஃப்ரீ, இப்படி நிறைய சர்க்குலேஷன் விட்டாங்க. அப்போ இப்ப என்கிட்ட இருக்குது ஏ நானு, பி வந்துட்டு ஸ்ரீனிவாசன் சாரு, சி வந்து நீங்க. இப்ப நான் வந்து ஸ்ரீனிவாசன் சாருக்கு அனுப்புறேன், ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு அனுப்புறாரு. இதுக்கான யார் வேலையை செய்வா? பேங்கர் செய்யக்கூடிய வேலை இங்க செய்யறவங்க பேர் தான் மைனிங். சோ இந்த மைனிங்ல செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் ஆதார் கார்டு என்ன, ஸ்ரீனிவாசன் சாரோட பாஸ்போர்ட் என்ன, உங்களோட பேன் கார்டு நம்பர் என்னன்னு தெரியாது. ஆனா என்கிரிப்டான சில வார்த்தைகள் வரும். அந்த என்கிரிப்டான வார்த்தைகள் இந்த புதிர அவங்க ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வச்சு கலைவாங்க. அது கலையும் போது தன்னால அதை யார் சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளாக் தன்னால கிரியேட் ஆயிடும். அந்த பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துக்காக வேண்டி அவரோட அந்த கரண்ட், அவரோட மூளை, அவரோட நாலேஜ் இதுக்கெல்லாம் ரிவார்ட்ஸா 50 பிட்காயின் வெளியில வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? மைனிங் பண்ணவங்களுக்காக அந்த 50 பிட்காயின் போச்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பா போகுது. 4 வருஷம் போகுது. 4 வருஷத்துல எவ்வளவு பிளாக் ஃபில் ஆகுது? 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆகுது. ஃபில் ஆகி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா இந்த 50 பிட்காயின் குறைஞ்சிடுது. அப்பதான் யோசனை பண்றாங்க எப்படி குறைஞ்சிருது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு சதோஷி நாகமோட்டோ. ஏன்னா இன்ஃபிளேஷன் வரக்கூடாது, அதே மாதிரி பிட்காயினோட விலை ஏறணும். அதுதான் ப்ராசஸ். எப்படின்னா இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும். 2009 ஸ்டார்ட் ஆச்சுங்களா? 2009 இருந்து 2012 வரைக்கும் இந்த மைனிங் பண்ணாங்களா? 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சோன்னே 2012 25 பிட்காயின் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பிட்காயினோட விலை ஏறிச்சு. அதனால மைனிங் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, பிட்காயின் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அகைன் திருப்பி 2,10,000 பிளாக்ஸ் சேர்க்கறதுக்கான வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 2012 இருந்து 2016 வரைக்கும் 25 பிட்காயின். 2016 ஒரு ஹால்வின் வந்துச்சு. ஹால்வின் என்ன? பாதியா குறைக்கிறது, ரிவார்ட்ஸ பாதியா குறைக்கிறது. பாதியா குறைப்புன்றதுக்கான தமிழாக்கம் தான் ஆல்வின். அது வந்தோட என்னாச்சுன்னா 12.5 பிட்காயின் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் மைனிங் பண்றவங்க நிறைய பேர் வந்தாங்க, பிட்காயின் வாங்குறவங்க என்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ட்ரேடிங் பண்றவங்க. அண்ட் 2016 நான் வரல, அடுத்து 2020 2020 வரைக்கும் என்னாச்சு? அந்த 12.5 பிட்காயின் தான் வெளில வந்துச்சு, ஒவ்வொரு 10 நிமிஷம் ஒரு ட்ரிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் பாதியா குறைச்சு 6.25 பிட்காயினா குறைச்சிட்டாங்க. ஆனாலும் மைனிங் பண்றவங்க வந்தாங்க. அண்ட் என்ன மாதிரியான கிரிப்டோ கரன்சில உள்ள இறங்கணும் எல்லாம். என்ன காரணம்? பிட்காயினோட விலை ஏறுது. என்ன காரணம்? இது குறைய குறைய வெளியில வருது, குறைய குறைய என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகுது. டிமாண்ட் கிரியேட் மக்கள் உள்ள வராங்க. மக்கள் உள்ள வர வர அந்த பிட்காயினோட விலை ஏறுது. அப்படி 2024 ஜனவரி மாசம் அதை பாதியா குறைச்சு 3 பைட்ஸா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி வாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி 2140 வருஷம் ஆகும் 2,10,00,000 பிட்காயின் வெளில வருது. அன்னைக்கெல்லாம் 2140 வருஷத்துல யார் ஒரு பிட்காயின் வச்சிருக்காங்களோ அவங்க உலக பணக்கார வரிசையில ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னா அந்த பிட்காயினோட விலை அந்த அளவு ஏறப்போகுது. சரி, 2140 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு ரிவார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. அதான் நேர்த்தியான உண்மை. சோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் இந்த சதோஷி நாகமோட்டோ யாருன்னு தெரியாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிட்காயினுக்கு வந்துட்டு ETF கொடுத்துட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க US கவர்மெண்ட். அதனால இந்த வாட்டி மட்டும் 1 வருஷம் இந்த தொழில் பீக்ல போயிட்டு. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? கோல்டுக்கு 2004 இவங்க தான் அப்ரூவல் கொடுத்தாங்க. அந்த 3 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 300% மேல கோல்டோட வளர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஜனவரி மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க தான் ETF என்ன பண்ணாங்க அப்படின்னா பிட்காயின் கொடுத்தாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70% மேல வந்துடுச்சு. யோசனை பண்ணி பாருங்க, இன்னும் மக்கள் இதை பயன்படுத்த தான் போறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து 2032 வந்துட்டு உலகம் ஃபுல்லா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தோட பாப்புலேஷன் கிரிப்டோட பாப்புலேஷன் ஒன்னா இருக்கும், யூஸ் பண்றவங்களோட பாப்புலேஷன் ஒன்னா இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் பணக்காரர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வளரும் தொழில யாரெல்லாம் முன்னாடி போனாங்களோ அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. ரியல் எஸ்டேட் பாருங்க, தங்க வியாபாரம், ஒரு பொட்டி கடை. நம்ம தெருவில் யாருங்க ஃபர்ஸ்ட் பொட்டி கடை வச்சா அவர் தான் நீ பெரிய ஆளா இருக்காரு. சோ யார் பால் கடை வச்சா அவங்க தான் நீ பெரிய ஆளா இருக்காரு இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க. யார் கேபிள் டிவி ஆரம்பிச்சா? இன்னைக்கு கேபிள் டிவி ஆரம்பிக்கும் போது அவங்கள முத எப்படி பார்த்தோம், இப்ப எப்படி பாக்குறோம்? இப்ப நம்ம போறோம் அவங்கள தேடி. யோசனை பண்ணி பாருங்க. எந்த லெவல்ல இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அவங்களும் வளர்ந்துட்டாங்க. அதே தாங்க ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் அந்த லெவல்ல இருக்கு. சேலஞ்சிங் இருக்கா? இருக்கும். எந்த ஒரு தொழில சேலஞ்ச் இல்லையோ அந்த தொழில வளர்ச்சி இல்லை. சோ இங்க என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கி வச்சிருக்க கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க.
ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்க நேரம் வேற ஒரு உலகம் முழிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, உலகம் இல்ல நாடு முழிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனா அந்த நேரத்துல நம்மளால நிறைய பேரால ட்ரேட் பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 24/7 நிறைய பேர் உட்காந்து ட்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க, உடம்பு கெடுத்துக்கிட்டு. ஸ்மார்ட்டான வேலை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை பத்தி சொல்யூஷன் நாங்க சொல்லி கொடுக்குறோம். இது வரைக்கும் எனக்கோ உங்களை அழைச்சவங்களுக்கோ இல்ல இந்த குழுல இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் யாருக்கும் ஒரு நயா பைசா லாபம் கிடையாது நான் சொன்னதுல. இதுக்கப்புறம் நீங்க சம்பாரிச்சா நான் சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? சோ இது என்ன அப்படின்னா இதெல்லாம் வேணாங்க, இந்த ட்ரேடிங் நானே பண்ணணும்னு யாராவது ஆசைப்படுறவங்க இருக்கீங்க அப்படின்னா இலவசமாகவும் காசுக்கும் சில கோர்ஸ் நாங்க சொல்றோம். 25,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட கோர்ஸ் நாங்க ஃபுல்லா சொல்லிக் கொடுப்போம். டெக்னிக்கல் அனலைசஸ் எல்லாம் இதே கோர்ஸ் ஃப்ரீயாவும் சொல்லிக் கொடுப்போம் எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்காக. கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இன்னொரு பேட்சோட சேர்ந்து எக்ஸிஸ்டிங் பேட்சும் அந்த கோர்ஸை ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து எங்களோட ஸ்டூடெண்டா இருந்தா ஃப்ரீ, அதர்வைஸ் 25,000 கொடுத்து கத்துக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டா என்னங்க பண்ணுவீங்க, எந்த நேரத்துல எந்த காயினை வாங்கலாம்னு ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா அதை கத்துக்காமையே நிறைய பேர் எங்ககிட்ட சிக்னல் வாங்குறாங்க. வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் சேனல் ஃப்ரீயாவும் கொடுக்குறோம், காசுக்கும் கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கு எல்லாம் வேணும்னா நினைச்சுக்கோங்க, நீங்க எப்படியாவது முன்னேறினா போதும். ஸோ நாங்க நிறைய சிக்னல் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். எங்க சேனல்ல நீங்க உள்ள போய் பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு சிக்னல் ஃப்ரீயா கொடுத்தோம், எவ்வளவு சோல்டு அப்படியே நேரம் லைவா கொடுத்துருவோம். சோல்டு ஆயிடுச்சுன்னு சோல்டுன்னு போட்டு கொடுத்துருவோம். நீங்க எல்லாமே எங்களோட டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எப்படி சிக்னல் எடுக்கிறது சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க டெக்னாலஜி வந்து முன்னிறுத்தி போயிட்டு இருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் நாங்க வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ தரதில்ல, உங்களுக்கு தரதை விட அன்லிமிட்டடா தரோம். எதுலன்னா ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்ல. ஏன்னா இந்த ஆப்ல இணைஞ்சாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோட போன் நம்பரு யாரோட மெயில் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ நாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம், அது மூலமா இதுல வந்துருவாங்க. அதுல அன்லிமிட்டடா கிடைக்கும். ஆப்பிள் ஸ்டோர்ல கொஞ்ச நாள்ல வரப்போது, கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ ஆனா இது எங்க ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க இணைஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்க டெக்னாலஜி ரொம்ப நம்புறோம். ஸோ கிட்டத்தட்ட பில்கேட்ஸ் சொன்னாரு, கிட்டத்தட்ட 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு கொண்டதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு 3 வருஷமா, நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 7,000 மாணவர்கள் நஷ்டமே இல்லாத ட்ரேடிங்க ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க சொல்றீங்க, அதனால உங்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபம் இல்லாம செய்யறதுக்கு யாருமே இங்க கிடையாதுங்க. யாரும் அன்னை தெரசாக்கு தம்பிலாம் கிடையாது. செய்யறதானா அறமா செய்யறோமா, நேர்மையா செய்யறோமா, அடுத்தவங்களை சம்பாதிக்க வச்சு சம்பாதிக்கிறோமா, அவங்க சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமா இருக்குமா, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்னன்னா அது ஒரு ரொபோட்டிக் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்காக வேண்டி ட்ரேடிங் பண்ணி கொடுக்கும். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வாங்கணும். அதை வாங்கும் போது ஒரு ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த கோடு அது மூலியமா நீங்க பண்ணீங்கன்னா ரொபோட்டிக்கோட டீமா இருந்தா எனக்கும் வருமானம் கிடைக்கும். ஆனா அதுக்காக நாங்க சும்மா இல்லை, நாங்க என்ன பண்றோம், அந்த ரொபோட்டுக்கு அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு அந்த ஆப் ஃப்ரீயா கொடுக்குறோம். அன்லிமிட்டடா சிக்னல் கொடுக்குறோம், எதுவுமே காசு கிடையாது. அந்த ஆப் மட்டும் வாங்கிட்டா போதும், எதுவுமே காசு கிடையாது. 3 ட்ரைனர் கொடுக்குறோங்க. 1 மணி நேரத்துக்கு கன்சல்டேஷனுக்கு 500 ரூபா வாங்குவாங்க, வெளியே எங்க போனாலும் சரி. அந்த ட்ரைனரை 3 ட்ரைனர் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். வாரத்துல 3 ட்ரைனிங் ஃப்ரீயா கொடுக்குறோம். காலையில ஆன்லைன் ஆஃபீஸ், சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ், அவ்வளவு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஜூம் சப்போர்ட், வாட்ஸ்அப் சப்போர்ட், எதுக்கு எந்த பேமெண்ட் நாங்க வாங்குறது இல்ல. ஸோ யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட தான் நிறைய பேர் காசு வாங்கிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த சிக்னலே உங்களுக்கு தான் நாங்க ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஆனா இது எல்லாமே எந்த சர்வீஸுமே இல்லாம நேரடியா வரதுக்கு வந்து சென்னை ஆஃபீஸ் இருக்கு. அப்புறமா எங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய முக்கிய நகரங்கள்ல எல்லா நகரங்கள்ல ஆஃபீஸ் ஓபன் பண்ண போறோம். அது மாதிரி திருப்பூர்ல, சேலத்துல ஆஃபீஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம யூடியூப்ல மட்டும் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நார்த் சவுத் நெட்வொர்க்கா மட்டும் பண்ணாங்க. நாங்க 95% வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியா மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு சக்சஸ் இருக்கு. எந்த தைரியத்துல அந்த ஆப் நாங்க ப்ரமோட் பண்றோம்னா அந்த ஆப்ல எந்த பணமே நீங்க வைக்க வேணாம், எந்த டாலருமே வைக்க வேணாம். கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்க போகுது, உங்க அக்கௌண்ட்ல மட்டும் தான் இருக்க போகுது, உங்க எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் இருக்க போகுது. ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்கல்ல, அக்கௌண்ட்ல பணம் இருக்கா இல்ல உங்க பேங்க்ல பணம் இருக்கா இல்ல ஜிபே போன்பேல பணம் இருக்கா, அதே மாதிரி தான். சோ அப்படி ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா நஷ்டமே பண்ணி தராம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6,000 பேர் கொண்டவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆப்போட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கொண்ட ராயல் கியூ இன்டர்நேஷனல். இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் சிங்கப்பூர் கம்பெனியோட பாட்டில். கோர் டீம் எல்லாம் சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. சர்வீஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதை எதனால நாங்க நம்புறோம் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டுமே ட்ரேடிங் நம்ம சிக்னல் கொடுக்குறோம், அதனால நஷ்டம் கிடையாது. ஆப்பிள் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ 36 மாசம் 200 கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க 1.8 மில்லியன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா தானே இருக்கும். அண்ட் ஏஐ டெக்னாலஜின்றதால நஷ்டம் பண்ண தெரியாது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் 33 வயசு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் நான் பார்த்தது இல்லை. அண்ட் 24/7 ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு காயினை ஏற்றுனா என்ன பண்ணுவீங்க, அது வித்து கொடுக்கும். நஷ்டத்துக்கு விற்கிறதுக்கு தெரியவே தெரியாது, அதுக்கு ப்ரோக்ராமே கிடையாது. 100% செக்யூர். 160 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்குங்க 60 மாசத்துல. உங்களை மட்டும் விட்டு கொடுத்துருமா, என்ன விட்டு கொடுக்கலையே, நான் எவ்வளவு தூரம் சம்பாதிச்சிருக்கேன். அண்ட் 300+ காயின்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சில பண்றதால வெரி சேஃப்.
இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஜிபே போன்பேக்கும் நடுவுல வந்து ஒரு ப்ராசஸ் வந்து யூபிஐ கனெக்ட் பண்றீங்க இல்லையா, பைண்டிங். அது பேர் யூபிஐ பைண்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரியே உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கும் ராயல்டிக்கும் நடுவுல ஏபிஐ பைண்டிங் பண்ணிட்டா போதும். எல்லா காயினுமே உங்க எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். ஆனா நீங்க எப்படி ஜிபேல கணக்கு நீங்க ஒரு கால்குலேட் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அது மாதிரி நீங்க ராயல்டில கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலியமா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி அதே இடத்துல வச்சுட்டு ஒரு ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் பிடிக்கிறீங்க, அவர் வராரு, வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறாரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டோம், இல்ல உங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம், உங்க ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். அதே மாதிரி தான் ராயல்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் ஒரு சிக்னல் அனுப்பிச்சு வேலை பார்த்து கொடுத்து லாபத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை யார் நம்புறாங்க? யார் நம்புறாங்கன்னா, எஸ்சிசி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பினான்ஸ் நம்புறாங்க. கர்கரன், ஓகேஸ், பைபிட், எக்ஸைஸ், இன்டர்வைஸ், பூகாயின் நம்புறாங்க. இப்படியே நம்ம நம்புறதுக்கு என்ன இருக்கு இல்லைங்களா? சோ அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படி இவங்களா நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியே சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் பண்ணி அவங்க நஷ்டத்தை பார்ப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சோ இதை பத்தி நான் டெக்னிக்கலா சொல்றேன், அப்புறம் சிம்பிளா சொல்றேன். டெக்னிக்கலா என்னன்னா, நீங்க இந்த வர்த்தக உலகத்துல வந்தீங்கன்னா ஒரு மொபைல் மட்டும் இருந்தா போதும், ராயல்க்கு பாட் மட்டும் இருந்தா போதும், இல்ல நீங்க மேனுவலா பண்றீங்களா பண்ணிக்கங்க. $52 இருந்து நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். இந்த $52 மினிமம். ஏன்னா இந்த ராயல்க்கு பாட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட், கீழே இறங்கி வாங்கி லாபத்தை கொடுக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, $52 $13 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பை எடுக்கணும். மீதி எல்லாம் மார்க்கெட் கீழே போகும்போது எடுக்கணும். கீழே போகும்போது எடுத்து திருப்பி மார்க்கெட் மேல வரும்போது எங்க வாங்குனீங்களோ புரிஞ்சுக்கங்க, எங்க வாங்குனீங்களோ அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்குள்ளே செல் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். நஷ்டம் வராது. ஸோ இதுக்கு ராயல்க்கு பாட் இருந்தா ஈஸியா நடக்கும், இல்லைன்னா நீங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கணும். வெரி குட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு தங்க வியாபாரி ஒரு 40,000 கொடுத்து தங்கம் வாங்குறாரு ஃபார் எக்ஸாம்பிள். மார்க்கெட் இறங்கிடுது, கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் இறங்கிடுது. இப்ப வித்தாருன்னா 5,000 லாஸ். இதைத்தான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப திருப்பி இன்னொரு 5,000 இறங்கிற போதுன்றதுக்காக ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம், முன்னாடியே டாலர்ல கொஞ்சம் தான் போடுறோம். அடுத்து என்ன பண்றோம், டபுள் மடங்கு வாங்க சொல்றோம். 70,000 கொடுத்து 2 பவுன் வாங்குறீங்க. சோ மார்க்கெட் லைட்டா மேலே ஏறுது. எவ்வளவு, 37,500 ஏறும்போதே 3 பவுனையும் சேர்த்து முத வச்சிருக்க அந்த பவுனையும் சேர்த்து விற்கிறீங்க. அப்ப எவ்வளவு லாபம், 2,500 லாபம். சோ இதுக்கு பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரேட் பண்ணணும், எந்த விதமான நஷ்டமே இல்லாத ட்ரேடிங்க. இந்த ஒரே ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு நீங்க காம்பவுண்டிங் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4,500 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற விஷயங்கள், இல்ல சோலோ ட்ரேடிங், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ல இருக்கும்போது பண்ணக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா சர்க்கிள் ட்ரேடிங். எனக்கு வேலையே இருக்குங்க, நான் அதை பார்க்கவே முடியாது, என் பணம் என்கிட்ட இருந்து எனக்கு சமைச்சு கொடுக்குமா, காப்பி ட்ரேடிங் இருக்கு, சூப்பர், அது பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முதல்ல காம்பவுண்டிங் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் செலவாகும். உங்களுக்கு நாங்கள் ஒரு சிக்னல் அனுப்பிச்சோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அதுக்கு இன்புட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுவே வேலை பார்த்துக்கும். இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐன்ஸ்டைன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். உலகத்துல 8வது அதிசயம் சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். என்னன்னா இதான். சோ ஒரு ட்ரேட் நீங்க பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் எடுக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வேலை பாக்குறீங்க, உங்க $52 வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு வெளியில வரும். ஒரே ஒரு காயின்ல தான் பண்ணணும். ஒரு காயின்ல பண்றதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் ட்ரேடிங். பல காயின்ல பண்றதுக்கு பேர் சோலோ ட்ரேடிங். காம்பவுண்டிங் ட்ரேடிங்ன்ற பேர்ல காம்பவுண்டிங் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்க. சோ ஒரு ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா $0.78 வருது அப்படின்னா, அடுத்த ட்ரேட் நீங்க அதை வித்துட்டு வெளியில வரும்போது $52.78 ட்ரேட் பண்ணணும். முதல் இருக்கிற லாபத்தை சேர்க்கணும். அப்புறம் திருப்பி அந்த ட்ரேடிங் வித்துட்டு வெளியில வந்துச்சு, அதுல ஒரு $0.79 கிடைச்சிச்சுன்னா, மூணாவது ட்ரேட்ல $53.57 சேர்க்கணும். ஆனா இப்படி பர்ஃபெக்டா வராது, அதுக்கு சில மெத்தடாலஜி எல்லாம் இருக்கு, அதை நாங்க இன்டர்னல் ட்ரேடிங்ல சொல்லி கொடுப்போம். சோ இந்த மாதிரி நீங்க 600 ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நடுவில் உங்களுக்கு பணத்தை படம் எடுத்துக்கலாம், உங்ககிட்ட இருக்கு, எங்க யார்கிட்ட இருக்கு, உங்க எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க எடுக்காம சப்போஸ் ஒரு 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், $3 லட்சம் ஆயிடும். ஆனா அதற்கு ரொம்ப நாள் ஆயிடும். 36 மாசம் 600 ட்ரேட் ஆகும். இந்த ட்ரேடிங் இந்த மெத்தடை சொல்லி கொடுத்ததுக்கு நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்காக கிடையாது. ஏங்க எங்களை மாதிரி பணம் இல்லாதவங்களாம் முன்னேறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்ட குரல்னாலதான் அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பணம் இருக்கவங்களை மட்டும் வச்சுட்டு பணம் பண்ண தெரியும், ஆனா பணம் இல்லாதவங்களும் ஜெயிக்கணும் என்ன மாதிரி அப்படின்றதுதான் எங்களோட லட்சியமே. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாதால ஐஎன்ஆர்ல போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு 4,500 இருக்கா, அந்த ட்ரேட் நீங்க முடிவடையும் போது $72 லாபம் கிடைக்கும். அடுத்த ட்ரேடு $4,872. அது முடிவடைஞ்சு வந்தாலும் அடுத்த ட்ரேடு $4,945. சோ இந்த மாதிரி 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் இருக்கு. 3 வருஷம் ஆகும், 3 வருஷம் வெயிட் பண்ணணும். 3 வருஷம் வெயிட் பண்றவங்களால 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பண்ண முடியும். அந்த பொறுமை இருக்கவங்க தாராளமா வரலாம். இல்ல அப்படின்னா அடுத்த நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நீங்க யோசிக்கலாம்.
ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸ்ரீலங்கால சல்லியில போட்டிருக்கேன் பாருங்க. எந்த நாட்டுல இருந்து பண்ணாலும் 36 மாசம் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப நல்ல மார்க்கெட், ஒரே நாள்ல 20 ட்ரேட் சக்சஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனா எவ்வளவு நாள் அந்த மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா மார்க்கெட் சப்போர்ட் பண்ற வரைக்கும் லாபம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கும். சோ இது வந்து நீங்க இந்த கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் இருக்கு, அதுல போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இல்ல எனக்கு இந்த ராயல்டி பாட்டிலாம் வேணாம், நான் ஏதாவது மேனுவலா பண்றேன்னா தாராளமா நீங்க அந்த டெலிகிராம் சேனல் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, நாங்க லிங்க் அனுப்புறோம், இணைஞ்சிக்கணும். உங்களுக்கு சிக்னல் இந்த மாதிரி தான் வரும். இந்த பாருங்க ஐடிஎக்ஸ், நீங்க போய் நேரா போய் உங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில பண்ணுங்க, மார்க்கெட் பிரைஸ்ல வாங்குங்க. மார்க்கெட் கீழே போனா பாருங்க கால் டிராப்னு போட்டிருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கால் ஒரு 1.02% பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வாங்குங்க. அப்புறம் திருப்பி ஒரு 2% போனா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வாங்குங்க. அப்புறம் மார்க்கெட் மேலே ஏறும்போது ஆவரேஜ் பண்ண தெரிஞ்சா விக்கிங். என்னாலே தெரியும் ஆவரேஜ் பண்றது குழப்பமா இருக்கு. சோ அது பாட்டுகிட்ட கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணும், அது ஒரு இன்புட் மட்டும் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அது பாட்டு வித்துட்டு வெளில வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம வாட்ச் வச்சிருக்கோமா இல்லையா, நமக்கு தேவை. அந்த அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிடுறோமா இல்லையா, இல்ல வாட்ச் பார்த்து உட்காந்துட்டு இருக்கோமா இல்ல இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்னாலஜி முன்னிறுத்தி போனீங்கன்னா அடுத்து ஈஸியா போயிட்டோம். இந்த மாதிரி போனீங்கன்னா அதுவே நெக்ஸ்ட் ட்ரேட்னு சொல்லிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்றதுக்கு $52 ராயல்டி பாட்டு தான் தேவை. ஸோ யாரெல்லாம் வந்து காம்பவுண்டிங் ட்ரேடிங்ல நல்ல வல்லவர்களா இருக்கீங்களோ அவங்க விருப்பப்பட்டா சோலோ ட்ரேடிங் நாங்கள் வரதுக்கு அனுமதிக்கிறோம். ஏன் அனுமதிக்கிறோம், உங்க மேல கொண்ட பாசத்தால, அன்புனாலதான். ஸோ இந்த சோலோ ட்ரேடிங்னா என்னன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் இருக்கு, கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ப்ளூ பிரிண்ட்ன்ற ஒரு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் யாரெல்லாம் அந்த ராயல்டி பாட்டை ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு கமிங் ஃப்ரைடே வந்து அந்த ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க போறோம். ஸோ அந்த ட்ரேடிங்க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சோலோ ட்ரேடிங் நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சிக்னலுக்கே வந்து பாத்தீங்கன்னா 0.5 இருந்து 5% சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு 10% சம்பாதிக்கலாம். ஆனா மாசம் மாசம் பார்க்க கூடாது, ஒரு வருஷமா பார்க்கணும். ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப டிஸ்கிளைமர், பொறுமையா கேட்டுக்கோங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்க காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணாலும் சோலோ ட்ரேடிங் பண்ணாலும் இந்த சிக்னல் வெளியில வர்றதுக்கு 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் ஆகும். அதுக்கு மேலே ஆகும். திடீர்னு ஒரு நாட்டுல குண்டு வெடிப்பு வந்துருச்சு, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு, ஒரு ராங் நியூஸ் வந்துருச்சுன்னா ஆயிடும். பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி சிக்னல் போடலாம் என்னால முடியாதுங்க அப்படின்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் டீச்சரா இருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஒரு தனியார் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னா வெரி சிம்பிள், காப்பி ட்ரேடிங்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட். அந்த மெத்தட்ல நீங்க போயிட்டீங்கன்னா இந்த ராயல்டி பாட்டை என்ன பண்ணணும்னா உங்க எக்ஸ்சேஞ்சில் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா போதும் ஃபண்டை, அதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி கொடுத்துரும். வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 120% இருந்து 360% இந்த மார்க்கெட்டுக்கு கொடுக்கும். அது பிட்காயின், எத்தீரியம் போன்ற முக்கிய காயின்லயே நீங்க பண்ணலாம். டீலிஸ்டிங் பிரச்சனையே கிடையாது. பவர்ஃபுல்லான காயின். வெளியில போய் சொல்லி பாருங்க, நான் பிட்காயின்ல ட்ரேட் பண்றேன், எத்தீரியத்துல ட்ரேட் பண்ணி சொல்லி பாருங்க. எவ்வளவு பேர் உங்களை பெருமையா பார்ப்பாங்கன்றத பாருங்க. அந்த மாதிரி முக்கியமான காயின்ல, டோஜ் காயின்ல, அந்த மாதிரி காயின்ல ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வாழ்க்கையில நம்ம முன்னேற போறோம், அதுவும் கிரிப்டோல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பயணத்துக்கு கடைசியான வாகனம், சரியான வாகனம் ராயல்டி தாங்க. ஃபர்ஸ்ட் 2 விஷயம் நான் சொல்ல நோட் பண்ணிக்கிறேன். நான் செஞ்ச அதே விஷயம், நான் வெற்றி அடைஞ்சது. முதல் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோன்னா என்ன அழைச்சவருக்கு தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். தயவு செஞ்சு சொல்றேன், நன்றின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்கதான் உங்களோட லைஃப்ல ஏஞ்சல்ன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புறவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல சோசியல் மீடியால நண்பரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். ரோபோடெக் டீமான்னு கேளுங்க. ஆமான்ட்டாருன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரெயினர் நாங்க தான் கொடுப்போம். அவரு உங்களை பாத்துக்கலனாலும் நாங்க தான் உங்களை பாத்துக்குவோம். அந்த கடமை எங்களுக்கு இருக்கு. இப்ப சொல்றதுதான் வார்த்தை, சரிங்களா? சோ நீங்க ஆனா ஒரு விஷயம் பண்ணணும், என்னன்னா யார் உங்களை அழைச்சாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஃபரல் ஐடின்னு ஒன்று கேட்டு காமிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களோட உழைப்பு ஒரு இடம் திருடப்படக்கூடாது. அவங்களோட உழைப்பு, அவங்களாலதான் நீங்க வந்தீங்க, அவங்களால நீங்க வந்தீங்க. நீங்க ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணுங்க, உங்களை முன்னேற்றத்தை நாங்க பாத்துக்கிறோம். சோ ஆனா நீங்க என்ன பண்ணணும், சென்ட் ராயல்டி இன்விடேஷன் கோடுன்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க ஒரு கோட் அனுப்புவாங்க, அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆனா வந்து அந்த பாஸ்வேர்டு எல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு இல்லை. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்களா ஆக்டிவேஷன் பண்ணாலும் ட்ரைனரோட ஆக்டிவேஷன் பண்ணாலும் ஒரே சார்ஜ் தான். நீங்க ஒரு ஃப்ரீ ட்ரைனர் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கான ட்ரைனர் 3 ட்ரைனர் உடனே ஜூம்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்க இதை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா பினான்ஸ்ல டாலர் இருந்தா தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இது ஆக்டிவேஷன் பண்றதுக்கு $120 ஆகும் ஒரு வருஷத்துக்கு. காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நீங்க 3 வருஷம் தொடர்ந்து நீங்க பண்ணணும். முதல் வருஷம் எதுவும் நடக்கலனாலும் 2வது வருஷம் 3வது வருஷம் நடக்கும். மரம் மாதிரிதான், வைக்கிற மரம் இன்னைக்கு வளரலன்னா நாளைக்கு வளராதுன்னு சொல்ல முடியுமா? இந்த வாரம் வளராதுன்னா அடுத்த வாரம் வளராதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம 8வது ஒரு பையன் ஃபெயிலியர் ஆனவன் கோல்டு மெடல் எடுத்ததெல்லாம் பார்க்கலையா நம்ம? சரிங்களா? அதனால அந்த ஃபெயிலியர் மட்டும் பார்க்க கூடாது, சக்சஸ் தான் நம்ம பார்க்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், 3 வருஷம் அதை ரினியூல் பண்ணணும். அடுத்த வருஷமும் ரினியூல் அவங்க கம்பெனி என்ன சொல்றாங்களோ அதான். நான் 3 வருஷம் ரினியூல் $120 தான். அடுத்த வருஷம் விலை ஏத்தனா ஏத்தனதான். ஆனா ஃப்ரீ ரினியூல் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த ட்ரைனிங். விருப்பப்பட்ட செய்யுங்க. இதோட சேர்த்து
இந்த brokerage கமிஷன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க ஃபியூல் கேஷ் பிடிப்பாங்க. அதுக்கு ஒரு $10 வந்து ராயல் ஃபியூலே வச்சிருந்தோம். ஏன்னா பைனான்ஸ்ல இருந்து இவங்களுக்கு எடுக்கிறதுக்கான அக்சஸ் கிடையாது. இந்த ஃபியூல் கேஷ் வந்து மத்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி வாங்குவாங்கன்னா, பைக்கும் 10% பிடிப்பாங்க, செல்லுக்கும் 10% பிடிப்பாங்க. செல்லு நீங்க லாஸ்ல பண்ணாலும் பிடிப்பாங்க. நீங்க லாஸே கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட் பண்ணுங்க. ப்ராஃபிட்டுக்கு எடுக்கிறதுக்காக அது வேலட்ல வச்சிருக்கு. அண்ட் தென் அடுத்து வந்து ஒரு $52. நீங்க இந்த $120 $10 ட்ரேடிங் பண்ண முடியாது. ஒரு பைக் வாங்கிட்டு நீங்க பெட்ரோல் போட்டாதான் உங்களால வண்டி ஓட்ட முடியும். அந்த மாதிரி தான் அந்த $52 மட்டும் தான் நீங்க ட்ரேடிங் பண்ணணும், ட்ரேடிங் பண்ண முடியும். அதனாலதான் $52 உங்க பினான்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருங்க. சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. நீங்க சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு எங்ககிட்ட கொடுத்தாதான் நாங்க பண்ண முடியும் இல்லையா? நம்பி பண்ணணும். சோ இது ஒரு பெரிய கமிட்மெண்ட் கிடையாதுங்க. வெறும் $182 அவ்வளவுதான். $182 என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்குற காசு கூட கிடையாது. ஒரு 16,600 இருந்து ஒரு தொழில் தொடங்க போறீங்க இந்திய ரூபாய். ஸ்ரீலங்கன் சலில 55,000. 55,000 கூட எனக்கு காசு இல்லை அப்படின்றவங்க இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க. 16,500 கூட காசு இல்லை அப்படின்றவங்க பெரிய ஆளா இருக்காங்க. காசு இருந்துச்சு அப்படின்னாலும் உடனே பண்ணணும், காசு இல்லைனாலும் உடனே பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அடுத்த மாசமும் தொடரும், அடுத்த வருஷமும் தொடரும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறோமே தவிர புதிய விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம செய்ய மாட்டேன்றோன்றது தான் நம்ம வறுமை பின்தொடர்றதுக்கான மெயினான காரணம். அண்ட் தென் இதெல்லாம் வேணாங்க. நான் வந்து காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ண விரும்பல, நான் சோலோ ட்ரேடிங் பண்ண விரும்பல. இந்த ராயல் கியூப் பாட்டால நான் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பண்ண விரும்புறேன்னு நினைச்சீங்கன்னா வெரி சிம்பிள். $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. $20 ஃபீல் கேஷ் போடு. ஏன்னா அந்த சர்க்கிள்ல பண்றவங்களுக்கு எல்லாம் ஓவர் நைட்ல நிறைய டாலர்கள் வருமானம் வரும். அதனால $20 ஃபியூல் கேஷ் வைங்க. $225 அவ்வளவுதாங்க ஒரு காயின். பிட் காயின்ல ட்ரேட் பண்ணாங்க. நீங்க வெளில வச்சுட்டு பாருங்க, பிட் காயின்ல ட்ரேட் பண்றேன்னு சொல்லி பாருங்க, உங்களோட மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. மொத்தத்துல வந்து $365 அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதுல இருந்து ஒரு புதிய தொழில், உலகளாவிய தொழிலை நீங்க ஈடுபடுறீங்க. நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிபிகேட் வந்து அனுப்புவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரெயினரோட பேர், போன் நம்பர் இருக்கும். என்கிட்டயும் நீங்க டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்க்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்துடும். ரொபோடெக் ரெவல்யூஷனோட டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு அதில் ஆட் ஆயிடுங்க. அதுலயும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதோட சேர்த்து இந்த பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணாலே உலகத்துல இவ்வளவு சர்வீஸ் யாருமே ஃப்ரீயா கொடுக்க முடியாது. நாங்க தான் கொடுத்துட்டு என்ன அப்படின்னா 3 ட்ரெயினர் ஃப்ரீயா கொடுக்குறோம், எந்த காசும் கிடையாது. 4ல இருந்து 5 சிக்னல் டெய்லி கொடுக்குறோம், எந்த காசும் கிடையாது. அந்த சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப் கொடுக்குறோம், எந்த காசும் கிடையாது. வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் கொடுக்குறோம், எதுக்கு ஃபீஸ் கிடையாது. வாரத்துல 3 ட்ரைனிங் எல்லாமே சொல்லி தருவோம். அண்ட் காலையில ஆன்லைன் ஆஃபீஸ், சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ், இது எல்லாமே ஃப்ரீங்க, எந்த விதமான காசும் கிடையாது. அதோட சேர்ந்து நீங்க முன்னேறியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 15 லட்சம் கிரிப்டோ டோக்கன் கொடுக்குறோம். நாளைக்கு நைட் இந்நேரத்துக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணா கன்ஃபார்மா கிடைக்கும். அதுக்கு மேல ஆக்டிவேஷன் பண்ணி அவர் தரலைன்னா என்கிட்ட கேட்கறீங்க. ஏன்னா இந்த காயின் விலை ஏறிட்டே இருக்குது. அதனாலதான் இந்த காயின் 1 கோடி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த நேரம் போன வருஷம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. ஏன்னா காயினோட விலை ஏறிட்டே இருக்கிறதாலதான். சோ ஏன்னா இது பைனான்ஸ்ல இருக்கிற காயின். ஏற்கனவே பிடிடின்ற பேர்ல வந்து காயின் மார்க்கெட் கேப்ல போய் பாருங்க, 98 பைசாக்கு போனது. காயின் ஜிகோல போய் பாருங்க, 98 பைசால போனது. சோ அது மாதிரி 100 காயின்ஸ் ஒரு காயின்ஸா இருக்குது, பைனான்ஸ்ல இருக்குது. சோ அதனால வந்து இந்த காயின்ஸ் வந்து நாங்க கொடுக்குறோம். ஃபியூச்சர்ல இந்த காயின்ஸ் வந்துட்டு மிக சிறந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால நம்ம கொடுக்குறோம். அண்ட் நிறைய எங்களோட இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப எத்திக்கல் டிபார்ட்மெண்ட் வச்சு நாங்க நடத்திட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டியூட். அதனால எங்களோட இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் எத்திக்கலா செயல்பட்டாங்க, எத்திக்கலை மீறி செயல்பட்டாங்கன்னா அவங்க நாங்க டெர்மினேட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெர்மினேட் பண்ணியிருக்கிறோம். சோ அந்த மாதிரி தவறான செயல்கள், தவறான ப்ராமிஸ் பண்ணவங்க டெர்மினேட் பண்ணியிருக்கிறோம். அதனால ஸ்ரீலங்கால இருந்து யாராவது வந்தீங்க அப்படின்னா சோ எங்களோட லிங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா எங்களோட டீம் கிடையாது. சோ உங்களோட படம் பார்த்திருப்பீங்க, உங்களோட இவங்க இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் எங்களோட அதிகாரப்பூர்வமானவங்க. இவங்க எல்லாமே சில பேர் இருக்காங்க, அவங்க அடுத்த லிஸ்ட்ல வருவாங்க. சோ இவங்க எல்லாம் எங்களோட அதிகாரப்பூர்வமான இருக்கிறவங்க. அவங்கள நீங்க அவங்க மூலியமா நீங்க வந்தீங்க அப்படின்னா எங்களோட எல்லா சர்வீஸும் கிடைக்கும். அண்ட் மறந்துடாதீங்க, கமிங் சாட்டர்டே ஃபென்டாஸ்டிக்கான உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. மிஸ் பண்ணீங்க அப்படின்னா சண்டே 6 மணிக்கு ஃபென்டாஸ்டிக்கான ட்ரைனிங் இருக்கு. இதை விட ஒரு பெரிய ஜாப் ஆக்ட் என்னன்னா 25,000 கொடுத்து மதிப்புள்ள கோர்ஸ் நாங்க ஃப்ரீயா தான் நாங்க சொல்லித்தரோம் எங்க ஸ்டூடெண்ட் ஆக்டிவேஷன் பண்ண எல்லாத்துக்குமே. சோ இந்த சிஸ்டத்தால, இந்த ரோபோட்டிக் சிஸ்டத்தால நீங்க நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னா இங்க பாருங்க. என்னோட ஒய்ஃபோட பாட்டு, என் பசங்க பாட்டு, ட்ரேடிங் ஆலையும் ட்ரேடிங் சொல்லி தந்ததாலையும் இன்னைக்கு என்னோட வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் என்னோட வருமானம் பாத்தீங்கன்னா $1,00,000 வந்து நான் வருமானம் எடுத்திருக்கேன். யோசனை பண்ணி பாருங்க. சீனிவாசன் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓகே, இந்த $1,00,000 வந்து நான் வருமானம் எடுத்திருக்கேன். சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இந்த ஃபென்டாஸ்டிக்கான ரோபோட்டிக் கொடுத்த ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான். சோ இந்த ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் நீங்களும் கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா மிக சிறந்த வெற்றியாளர் ஆவீங்க. அண்ட் யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, தயவு செஞ்சு
ஸ்கிப் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பார்க்காதீங்க. நம்ம இருதயம் நல்லா இருக்குது, ஆனா கல்லில் நல்லா இல்லைன்னா பரவாயில்லன்னா நம்மளால பெருசா வாழ முடியுமா? இல்ல இல்லையா? அது மாதிரிதான் இந்த ஸ்லைடு மட்டும் பார்த்தா போதாது, முழு ஸ்லைடும் பார்த்தாதான் தெரியும். அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காம இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு நேரம் எனக்காக கோஆபரேட் பண்ணி பார்த்தா